வணக்கம். இது உங்களோட ஆடியோ நூலகம். வழக்கம் போல் சாயந்தரம் 5 மணிக்கு என்னோட ஆடியோ கதையை கேட்க வந்திருக்கிறவங்க எல்லோருக்குமே என்னோட வணக்கங்கள். கதையை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேட்ட உங்களுக்கு ரொம்பவே என்னோட மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேளுங்க. அப்படியே பெல் பட்டனையும் லைக் பட்டனையும் தட்டிடுங்க. அப்போ தான் தினமும் சாயந்தரம் 5 மணிக்கு நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நோட்டிஃபிகேஷனில் வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணால் மட்டும்தான் வரும். டெய்லி சாயந்தரம் 5 மணிக்கு. இப்போ நீங்கள் கேட்க வந்திருக்கிற இந்த வீடியோவோட கதை மனச்சிறையில் நீ அப்படிங்கிற கதையோட 7ஆம் பாகம், அதாவது இறுதி பாகம். கேட்கலாமா? சத்யன் பேருந்தில் ஏற கால் வைக்கவும் மாதவி பேருந்திலிருந்து எதற்காகவோ மறுபடியும் இறங்கவும் சரியாக இருந்தது. அப்பொழுதுதான் மாதவி சத்யனை பார்க்கிறாள். அதிர்ச்சி அப்பட்டமாக தெரிய பாதி படியில் அப்படியே நின்றாள். சத்யனுக்கு அவ்வளவு அருகே மாதவியை பார்த்ததும் சினத்துக்குள் சிக்கி கிடந்த காதல் உணர்வுகள் மெல்ல விழிக்க, எங்கே போகிற? பஸ் கிளம்ப போகுது என்று மென்குரலில் கேட்டான். மாதவி கனவிலிருந்து விழித்தவள் போல கண்களை விரித்து தன் கையிலிருந்த தண்ணீர் பாட்டிலை காட்டவும், குடு, நான் போய் பிடிச்சிட்டு வரேன் என்று பாட்டிலை வாங்கி கொண்டான். அவள் பேருந்துக்குள் செல்லும் வரை பார்த்துவிட்டு கோயிலுக்கு சென்ற சத்யன் அங்கிருந்த குடிநீர் குழாயில் தண்ணீர் பிடித்து கொண்டு வந்தான். அவன் ஏறியதும் பேருந்து கிளம்பியது. மாதவி அமர்ந்திருக்கும் இருக்கைக்கு அருகே வந்து தண்ணீர் பாட்டிலை அவளிடம் கொடுக்க நன்றியை தருண் கூறினான். அவன் கூறிய நன்றியை அலட்சியப்படுத்திவிட்டு மாதவியின் மீது ஒரு கூர்மையான பார்வையை வீசிவிட்டு தனது இருக்கைக்கு வந்தான். சத்யனின் மனம் கொஞ்சம் அமைதியடைந்திருந்தது. சீட்டில் சாய்ந்து கொண்டான். மாதவி அடிக்கடி திரும்பி திரும்பி பார்த்தாள். பேருந்தின் விளக்குகள் அணைக்கப்பட்டன. ஆனால் மாதவி திரும்பி பார்ப்பதை மட்டும் நிறுத்தவே இல்லை. சத்யனும் விழியெடுக்காமல் அவளையே பார்த்தபடி வந்தான். மாதவியின் பார்வை அவன் மனதை சாந்தப்படுத்தி இருந்தது. தருண் ஒரு தூசு போல அவன் கண்களுக்கு தெரிந்தான். இவர்களை கவனித்தபடி வந்த சுப்பு, பாவண்ணே, அக்காவுக்கு கழுத்து வலிக்கப் போகுது என்று ரகசியமாக சொல்ல சத்யன் புன்னகைத்தான். எல்லோரும் உறங்க ஆரம்பித்தனர். சுப்பு கூட சத்யனின் தோளில் சரிய ஆரம்பித்தான். சத்யனிற்கு உறக்கம் வரவில்லை. சற்று நேரத்தில் மாதவி திரும்பி பார்ப்பது நின்று போனது. தூங்கிவிட்டாள் போல என்று நினைத்து கொண்டு தனது இருக்கையில் சரிந்தான். எப்பொழுது உறங்கினானோ? பேருந்து குலுங்கி நின்றதும் தான் உணர்வு பெற்று கண் விழித்தான். விழித்ததும் கண்கள் மாதவியை தேடியது. அவள் பேருந்தில் இல்லை என்றதும் அவசரமாக எழுந்தான். வெளியே விடிந்திருந்தது. பேருந்து எங்கே நிற்கிறது என்று பார்த்தான். ஆழியார் அணைக்கட்டு என்ற பெயர் பலகையை பார்த்துவிட்டு இறங்கிச் சென்றான். எல்லாரும் சுற்றி பார்த்துட்டு வாங்க. இங்கே இருக்கிற கெஸ்ட் ஹவுஸில் குளிச்சுட்டு சாப்பிட ஏற்பாடு பண்ணியிருக்கோம். மதியம்தான் மண்டபத்துக்கு போகணும் என்று சுப்பையாவின் உறவினர் ஒருவர் கூற, குளிக்க நினைத்தவர்கள் கெஸ்ட் ஹவுஸ் போனார்கள். மற்றவர்கள் டேமை சுற்றி பார்க்க கிளம்பினார்கள். சத்யன் மாதவி என்ன செய்யப் போகிறாள் என்று பார்த்தான். அவள் முழங்கால் அளவு டேம் நீரில் இறங்கி தருணின் கையை பிடித்து கொண்டு நின்றிருந்தாள். சத்யனிற்குள் சுள் என்று சூரியன் உதித்து சுட்டெரிக்க ஆரம்பித்தான். ஆனாலும் மாதவி அடிக்கடி திரும்பி சத்யனை தேடினாள். சத்யன் அவள் பார்வையிலிருந்து மறைந்தான். பற்றி கொண்டிருந்த தருண் மாதவி கைகளிலேயே இருந்தது அவன் பார்வை. அதன் பின் சத்யன் மாதவியின் எதிரிலேயே வரவில்லை. டேமை சுற்றி பார்த்தது ஒன்றுமே மனதில் பதியவில்லை. ஏதோ ஒரு வெறுமை நெஞ்சுக்குள் பரவியது. இரவு இருந்த இதத்தை தருண் காணாமல் போக்கியிருந்தான். பேருந்து திருமண மண்டபத்தை சென்றடைந்தது. கீழ்த்தளத்தில் திருமணம், மேல்தளத்தில் சாப்பாடு, அதற்கும் அடுத்த மேல்தளத்தில் தங்குமறைகள் என்று வசதியான மண்டபம். மதிய உணவுக்கு பின் பயணக் களைப்பில் எல்லோரும் அவரவருக்கு ஒதுக்கப்பட்ட அறைகளில் சென்று முடங்கினர். சத்யனுக்கும் சுப்புவுக்கும் ஒரு அறை சாவியை கொடுத்தார் சுப்பையா. இருவரும் சாவியில் இருந்த நம்பர் பார்த்த அறையை கண்டுபிடித்து போனார்கள். அட்டாச்டு பாத்ரூமுடன் 2 சிங்கிள் கட்டில்கள் கொண்ட அறை. சத்யன் மௌனமாக படுத்துக்கொள்ளவும் சுப்பு கவலையாக சத்யனையே பார்த்து கொண்டிருந்தான். சத்யன் கண்மூடி மனதை நிலைப்படுத்தி உறங்க முற்பட்டான். பெரும் போராட்டமானாலும் உறக்கம் வந்தது. நன்றாக உறங்கியவனை சுப்புதான் எழுப்பினான். அண்ணே, நைட்டு 8 மணி ஆகுதுன்னே, கீழே ரிசப்ஷன் ஆரம்பிச்சுட்டாங்க என்றதும் எழுந்து பாத்ரூம் சென்று குளித்துவிட்டு வந்தான். சுப்பு பையை எடுத்து கொடுக்க உடையை மாற்றிக்கொண்டான். சத்யனின் மௌனம் சுப்புவுக்கே பயமாக இருந்தது. அந்த அளவுக்கு இறுகி போயிருந்தான். இருவரும் கிளம்பி கீழே இறங்கி வந்தனர். மண்டபம் முழுவதும் கூட்டம் நிரம்பியிருந்தது. ஓர் மூலையில் இருந்த மேடையில் மணமக்கள் இருவரும் போட்டோக்களுக்கு போஸ் கொடுத்தபடி வந்தவர்கள் கொடுத்த பரிசுகளை வாங்கி பக்கத்தில் அடுக்கி கொண்டிருந்தனர். மற்றொரு புறம் இருந்த மேடையில் மியூசிக் கச்சேரி நடந்து கொண்டிருந்தது. ட்ரம்ஸ் சத்தம் காதை கிழிக்க சத்யனுக்கு எதுவுமே ரசிக்கவில்லை.
ஒரு பக்கமாக அமரப்போனவனை சுப்பையா இழுத்து வந்து மேடை கச்சேரி நடக்கும் இடத்திற்கு எதிரே உட்கார வைத்துவிட்டு போனார். சத்யன் கூட்டத்தில் காதுகளை மூடினால் பார்ப்பவர்கள் தப்பாக நினைப்பார்களே என்பது போல மனதை மூடிக்கொண்டு மௌனமாக அமர்ந்திருந்தான். மாதவியை அவன் தேடவே இல்லை. எப்படியும் தருணுடன் தான் இருப்பாள். பார்த்து வேதனைப்படுவதை விட பார்க்காமல் இருப்பதே மேலல்லவா? மணி 10 ஆனது. கூட்டம் மொத்தமும் சாப்பாட்டுக்கு கலைந்து போக மணமக்கள் அருகே யாருமே இல்லை என்றதும் சத்யன் எழுந்து போய் தனது பரிசை கொடுத்து விட்டு வந்தான். சுப்பு சத்யனின் கைப்பற்றி சாப்பிட அழைக்க சத்யன் மறுக்க நினைத்து திரும்பும் போதுதான் மாதவியை பார்த்தான். கருநீலத்தில் நிறைய வேலைப்பாடுகள் கொண்ட விலையுயர்ந்த புடவையில் நீலத் தாரகையாக ஜொலித்தாள். கொள்ளை அழகை குத்தகைக்கு எடுத்தது போல நின்றிருந்தாள். சத்யனால் தனது பார்வையை மாற்ற முடியவில்லை. பார்த்த வழி பார்த்தபடி நின்றிருந்தான். கச்சேரி மேடையில் ஒரு பெண் பெரியண்ணா படத்தின் பாடல் ஒன்றை ரசித்து பாடிக்கொண்டிருந்தாள். பாட்டு இனிமையாக வந்து காதுகளில் நுழைய ரசிக்க முடியாமல் நின்றிருந்தான் சத்யன். அப்பொழுது யாரோ வந்து மாதவியிடம் ஏதோ சொல்ல மாதவி சங்கடமாக சிரித்து மறுப்பதும் இங்கிருந்து தெரிந்தது. பிறகு தருண் ஏதோ மாதவியிடம் சொல்ல அவள் சரி என்று தலையசைத்தாள். மாதவியும் தருணும் அழைத்தவரின் பின்னால் போய் மேடையில் ஏறினார்கள். அவர்களை அழைத்துச் சென்றவர் மைக்குடன் வந்து, இதோ இவர்களும் சிறந்த மேடை பாடகின்னு இப்பத்தான் தெரிஞ்சது. நமக்காக ஒரு பாடல் பாடும்படி கேட்டுக்கொண்டு வந்திருக்கிறேன். எல்லோரும் கரகோஷத்துடன் அவர்களுக்கு வரவேற்பு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் என்றார். கூட்டம் கைத்தட்டி ஆரவாரம் செய்ய மாதவி மைக்குடன் முன்னால் வந்தாள். கூட்டத்தை அலசிய பார்வை சத்யனிடம் வந்து நின்றது. பாட ஆரம்பித்தாள். சத்யனை பார்த்து கொண்டே மாதவி பாட அது ஜோடி பாடல் என்பதால் தருண் மைக்குடன் வந்து சேர்ந்து பாடினான். சத்யன் மாதவியின் அபரிமிதமான அழகியிலிருந்து வெளியே வர முடியாமல் நின்றிருந்தான். ஆனால் தருணுடன் பாடும் மாதவியை பார்க்க பார்க்க உள்ளுக்குள் வெறி கனன்றது. அடுத்த பாடலுக்கு மணமக்கள் இருவரும் மேடைக்கு வந்து உதடுகள் மட்டும் அசைக்க மாதவி பின்னணி பாடினாள். மிக அருமையான பாடல். மாதவியின் குரலில் தேனாய் உருகியது. தருண் உற்சாக மிகுதியில் மாதவியின் கைப்பற்றி பாடலுக்கேற்றபடி நடனமாடத் துவங்க கூட்டம் கைத்தட்டியது. மாதவி சங்கடமாய் தருணின் கைகளை தவிர்த்துவிட்டு பாடி முடித்தாள். சத்யன் நெருப்பில் குளித்தவன் போல கண்களில் ஜுவாலையுடன் நின்றிருந்தான். யாருக்காவது பிடிச்ச பாட்டு சொல்லுங்க, நாங்கள் பாடுறோம் என்று அறிவித்தார் கச்சேரி நடத்துபவர். சத்யன் மேடை ஏறினான். மாதவி அவனை வியப்புடன் பார்க்க கச்சேரியாளரிடம் சத்யன் ஏதோ சொல்லவும் அவர் சிரித்தபடி தலையசைத்தார். மேடையை விட்டு இறங்கும்போது மாதவியை பார்த்து, உனக்குத்தான் என்று ஜாடையில் கூறிவிட்டு சென்று சேரில் அமர்ந்தார். சத்யன் கேட்ட பாடல் பாடப்பட்டது. ஆரம்ப வரிகளுக்கே மாதவி அதிர்ந்து போய் நின்றிருந்தாள். ஆறும் அது ஆழமில்லை, அது சேரும் கடலும் ஆழமில்லை. ஆழம் எது ஐயா, அந்த பொம்பளை மனசுதாய்யா. பாடல் முடிந்ததும் சத்யன் அலட்சியமாக தோள்களை குலுக்கியபடி எழுந்து மாடிப்படிகளில் ஏற கையை பிடித்து ஏதோ சொல்ல வந்த தருணை உதறிவிட்டு மாதவி படியேறினாள். சத்யன் தனக்கு கொடுத்த அறைக்குள் நுழைய அவன் பின் வந்த மாதவியும் உள்ளே நுழைந்து, அந்த பாட்டை எதுக்காக பாடச் சொன்னேன் என்று கேட்டாள். அலட்சியமாக திரும்பிய சத்யன், சிச்சுவேஷனுக்கு பொருத்தமாயிருக்கும்னு தான் பாடச் சொன்னேன். ஏன் அந்த பாட்டோட அர்த்தம் புரியலையா என்று நக்கலாக கேட்டான். அவனது நக்கல் மாதவிக்கும் கோபத்தை கிளப்ப, அர்த்தம் தெரிஞ்சதாலே தான் கேட்குறேன். அதுவும் உனக்காகன்னு சொல்கிறீளே, எனக்கும் அந்த பாட்டுக்கும் என்ன சம்பந்தம் என்று கடுமையாக கேட்கவும் சத்யனுக்குள் கடுமை ஏறியது. வேகமாக அவளை நெருங்கி தோளை பற்றி தன் பக்கம் திருப்பி, ஏன் சம்பந்தம் இல்லை? அதுதான் கூடவே ஒருத்தனை கூட்டிகிட்டு சுத்துறியே, அவனுக்கும் உனக்கும் பொருத்தமா நான் பாடினா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாரு என்றவனின் குரலில் அதே நக்கள். அர்த்தம் புரியவும் கொதித்து போனாள் மாதவி. சி, என்ன உளர்றேள் என்றபடி சத்யனிடமிருந்து தன்னை உதறி விடுவித்து கொள்ள முயன்றாள். யாரடி உளர்றது என்றவன் மிருகமாகியிருந்தான். அவன் கூட பாடும்போது மட்டும் உன் முகத்தில் எவ்வளவு சந்தோஷண்டி என்றவன் முரட்டுத்தனமாக அவளை இழுத்தணைத்து முகத்தை வளைத்து குனிந்து அவளின் இதழ்களை கவ்வினான். இல்லை இல்லை, வெறியோடு கடித்து இழுத்தான். சத்தியன் சுமத்திய பழியை ஏற்க முடியாமல் அதிர்ந்து போய் நின்றிருந்தவள் அவனது இந்த முரட்டு முத்தத்தில் மேலும் அதிர்ந்து விடுபட போராடினாள். அவள் தன்னிடமிருந்து விடுபட நினைக்க நினைக்கத்தான் சத்தியனின் வெறி அதிகமாகியது. மாதவியின் உதடுகளை வெறியோடு மென்று தின்ன முயன்றான். நீண்ட நெடிய போராட்டமான முத்தம். இறுதி நிமிடம் வரை மாதவி போராடி கொண்டுதான் இருந்தாள். தித்தித்த உதடுகள் உப்பு கரிக்க ஆரம்பித்ததும் தான் சத்யனுக்கு தன்னிலை வந்தது. அவசரமாக மாதவியை விலக்கினான். இவன் கொடுத்த முரட்டு முத்தத்தில் மாதவியின் கீழுதொட்டின் ஓரம் கிழிந்து ரத்தம் துளிர்த்திருந்தது. சத்யன் தன் நெற்றியில் அடித்து கொண்டான்.
சாரி மாதவி, சாரி சாரி என்று வேதனையுடன் கூறியபடி மீண்டும் மாதவியை நெருங்கினான். மாதவியோ 2 அடி பின்னால் போனாள். கண்களில் கனல், உதட்டில் ரத்தம், ரௌத்திரமாய் நிமிர்ந்தாள் மாதவி. ச்சே, உங்களை எவ்வளவு உயர்வா மதிச்சு. நீங்களா இப்படி? அன்னைக்கு காதலுக்கும் நட்புக்கும் வித்தியாசம் தெரியாமல் புத்தகத்தில் தோழின்னு எழுதி கொடுத்து என் காதலை அவமானப்படுத்தினேள். இன்னைக்கு காதலுக்கும் சகோதர உறவுக்கும் வித்தியாசம் தெரியாமல் என் கற்பை அவமானப்படுத்திட்டேள். இனி என் முகத்திலே விழிக்காதேள் கூறிய அடுத்த நிமிடம் கதவை திறந்து கொண்டு ஆவேசமாக வெளியேறினாள். சத்தியனுக்கு தன்னை நினைத்தே அவமானமாய் இருந்தது. பெண்மையை போற்ற வேண்டும் என்ற கொள்கையுடைய நாமே ஒரு பெண்ணை இப்படி அவமானப்படுத்திட்டோமே, அதுவும் உயிராய் கதலித்தவளை. முகத்தை கைகளால் மூடிக்கொண்டான். தப்பு பண்ணிட்டனே மாதவி, கண்மூடித்தனமான காதல் கண்டதையும் யோசிக்க வச்சுடுச்சே. மனம் விட்டு புலம்பியபடி மாதவியிடம் மன்னிப்பை யாசித்தான். அவனது யாசிப்பை பற்றி யோசிக்க வேண்டியவள்தான் அங்கேயே இல்லையே. சத்தியன் கட்டிலில் அமர்ந்து தலையில் கை வைத்து கவிழ்ந்து இருந்தான். எவ்வளவு பெரியவர்கள் எழுதிய புத்தகங்கள் எல்லாம் படித்து சமன் செய்திருந்த மனது இப்படி நிமிடத்தில் பாதகம் செய்துவிட்டதே. முத்தம் முறையாக கொடுக்கப்பட்டிருந்தால் என்னவள் ரசித்து அனுபவித்திருப்பாளே. உதடுகள் நன்றாக வீங்கும் அளவுக்கு இப்படி ஒரு இரத்த முத்தத்தில் என் காதல் விலை போய்விட்டதே. அடுத்து என்ன என்று புரியாமல் இடிந்து போய் அமர்ந்திருந்தான். மாதவி, என்னை வெறுத்திடாதே ஏன் என்று வாய்விட்டு புலம்பினான். கதவு திறக்கும் சத்தம் கேட்டு ஆர்வமாக நிமிர்ந்தவன் முன்னால் பரபரப்புடன் சுப்பு வந்து நின்றான். அண்ணே, அந்த அக்கா உங்கள் பின்னாடியே வந்தாங்களே, நீங்கள் ஏதாவது திட்டினீங்களா என்று கேட்டான். சத்தியன் எதை சொல்லுவான், எதை விடுவான்? தலை குனிந்து ஆமாம் என்பது போல தலையசைத்தான். பாவம்னே அந்த அக்கா, அழுதுகிட்டே சுப்பையா மாமா கிட்ட ஏதோ சொல்லிட்டு அவங்க பைய எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க. அழுதுகிட்டே போகிறாங்கண்ணே. சொல்லிய சுப்புவின் கண்களும் கலங்கி இருந்தது. சத்தியனின் உலகமே இருண்டு போனது போல அமர்ந்திருந்தான். மாதவி, நான் என்ன செய்வேன் ஆண்டவா. அண்ணே, இந்த நேரத்தில் மதுரை வரைக்கும் தனியாக போகணும்னே. நீங்கள் கிளம்புங்க, அவங்க கூட போங்க. இப்போ தான் போனாங்க. ஏதாவது ஆட்டோவில் தான் பஸ் ஸ்டாண்டு போகணும். இப்போ ஆட்டோ கிடைக்குமான்னு தெரியல. நீங்கள் உடனே போனால் அந்த அக்காவை பிடிக்கலாம், போங்கண்ணே கத்தி சொன்னான் சுப்பு. நானா போக? சத்தியன் அடிபட்ட சிறுவன் போல அப்பாவியாக கேட்டான். ஆமாண்ணே, நீங்கள் தான், முதல்ல எழுந்திருங்க என்றவன் சத்தியனின் கையை பிடித்து கட்டிலிலிருந்து தூக்கி நிறுத்தினான். உங்கள் பையன் நான் எடுத்துக்கிட்டு வரேன். சுப்பையா மாமா கேட்டால் நான் விவரம் சொல்கிறேன். நீங்கள் மண்டபத்து பின்கட்டு வழியாக போய் அந்த அக்காவை பாருங்க. பார்த்து காலில் கூட விழுங்க, தப்பில்லை. ஆனால் இப்போ நீங்கள் அவங்க கூட இருக்கணும் என்ற சுப்பு சத்தியனை கதவு வரை தள்ளி கொண்டு வந்து பின்கட்டு மாடிப்படி அருகே கூட்டி வந்தான். சத்தியனுக்குள்ளும் சிறு நம்பிக்கை வந்தது. மாதவியிடம் தன்னை நிரூபிக்கும் நம்பிக்கை. சரி, கிளம்புறேண்டா என்றவன் மாடிப்படிகளில் தாவி இறங்கினான். நள்ளிரவு 1:30 மணி. மண்டபத்தின் சந்தடிகள் அடங்கியிருந்தது. ஐயோ மாதவி, இந்த நேரத்தில் எங்கடி போன என்ற தவிப்புடன் மெயின் ரோட்டிற்கு வந்து தேடினான். முதல் நாள் இரவு பேருந்து பயணத்தில் ஒருவரையொருவர் பார்வையால் தழுவிக்கொண்டதை நினைத்து சத்தியனின் இதயம் கண்ணீர் வடித்தது. அத்தியாயம் 19. சத்தியனின் பார்வை இருட்டை அலசி தனது வெளிச்சத்தை தேடியது. கண்ணு கெட்டிய தூரம் வரை அருவமாய் கூட எதுவும் அகப்படவில்லை. நிமிடத்திற்கு ஒரு முறை பார்வையை நீர் மறைக்க கலங்கி போனான். அவன் நின்ற இடத்திலிருந்து வலதும் இடதுமாக சாலை பிரிய நேர் எதிரே ஒரு சாலை செல்ல எந்த வழியில் முதலில் போய் தேடுவது என்று தவிப்புடன் கண்மூடி நின்றவனின் இதயம் 3 திசையும் சென்று தேடு, ஓடு என்றது. துயரத்தை தூர போட்டுவிட்டு கால்களில் வலு சேர்த்து வலது பக்கமாக கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் வரை ஓடினான். மாதவியை காணவில்லை. மீண்டும் அப்படியே திரும்பி இடது பக்கமாக அவன் கால்கள் புயலாய் பறந்தது. அங்கும் மாதவி இல்லை. கண்களில் முட்டிக்கொண்டிருந்த கண்ணீர் முத்து முத்தாக உதிர்ந்தது. மாதவி, என் கண்மணியே, பயமுறுத்தாமல் என்கிட்ட வந்துடுடியே ராஜாத்தி என வாய்விட்டு புலம்பினான். நம்பிக்கை வெளிச்சம் மங்கியது. இருக்கும் சொற்ப வெளிச்சத்தை ஆதாரமாக பற்றி கொண்டு மண்டபத்துக்கு எதிர் சாலையில் ஓடினான். இம்முறை அவனது ஓட்டம் பலகீனமாக இருந்தாலும் அதிக தூரம் தேடி ஓடினான். அவன் மாதவி இல்லை. ஆனால் ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருந்தது. துயரத்தில் மூழ்கிய இதயம் சட்டென்று நீந்தி மேலே வந்தது. ஆட்டோ ஸ்டாண்டை நெருங்கினான். நின்றிருந்த 5 ஆட்டோவிலும் டிரைவர்கள் பின் இருக்கையில் தூங்கிக் கொண்டிருந்தனர். யாரை எழுப்பி கேட்பது என்று யோசிக்கும் போதே தூங்கிய டிரைவர்களில் ஒருவன் மட்டும் தலையை நீட்டி, ஏனுங்க, ஆட்டோ வேணுங்களா சார் என்று கேட்டான். சத்தியன் ஒரே பாய்ச்சலில் அவனிடம் வந்து, டிரைவர்,
கொஞ்சம் முன்னாடி ஒரு பொண்ணு வந்தாளா என்று பதட்டமாக கேட்டான். டிரைவர் எழுந்து நிதானமாக வெளியே வந்து சாலையில் சோடியம் வெளிச்சத்தில் சத்யனின் முகத்தை உற்று பார்த்தான். சற்று முன்தான் கண்ணீரை ஊத்திருந்த கண்கள் டிரைவருக்கு எதை சொன்னதோ. ஆமாங்க சார், ப்ளூ கலர் சேலை கட்டின அம்மணி கையில் ஒரு பையோடு வந்து பஸ் ஸ்டாண்ட் போகணும்னு சொன்னாங்க. என் சிநேகிதன் ஆட்டோவை தான் அனுப்பினேனுங்க என்று சத்யனின் நெஞ்சில் பால் வார்த்தான். சத்யன் உணர்ச்சி பெருக்கில் ஆட்டோ டிரைவரை தெய்வமாக எண்ணி கையெடுத்து கும்பிட்டு, நானும் பஸ் ஸ்டாண்ட் போகணும் என்று மட்டும் சொல்லவும் டிரைவர் சட்டென்று சுறுசுறுப்பானான். டிரைவர் சீட்டில் அமர்ந்து, உட்காருங்க சார், போய் பிடிச்சிடலாம் என்றான். சத்யன் ஏறி அமர்ந்ததும் ஆட்டோ எடுத்த இடுப்பில் வேகம் எடுத்தது. போகும்போதே திரும்பி பார்த்து, ஏனுங்க கல்யாணத்துக்கு வந்த இடத்துல சம்சாரத்து கூட சண்டையாக்கும் என்று கேட்டார். அவ்வளவு நெருக்கடியிலும் மாதவியை சம்சாரம் என்று டிரைவர் குறிப்பிட்டதை சத்யனின் மனம் ரசிக்க ஆமாம் என்று தலையசைத்தான். டிரைவர் ஆட்டோவின் வேகத்தை குறைத்து தனது செல்போனை எடுத்து யாருக்கோ கால் செய்து காதில் வைத்தார். சுந்தரு, நான் தாம்ல, உன் வண்டியில் ப்ளூ கலர் சேலை கட்டின அம்மனி வந்தாங்களே, அவைகளை பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டியாவே என்று கேட்க பின் இருக்கையில் இருந்த சத்யன் பரபரப்புடன் சீட்டின் நுனிக்கு வந்தான். எதிர்முறையில் என்ன சொல்லப்பட்டதோ, வண்டி நம்பர் பாத்தியாவே என்று கேட்டுவிட்டு பதில் பெற்ற பிறகு செல்லை அணைத்து வைத்துவிட்டு அவர் பதில் சொல்லும் முன் சத்யன் முந்திக்கொண்டு, என்னவாம்க என்று கேட்டான். பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டானுங்க. மதுரை பஸ்ஸுக்கு டிக்கெட் வாங்கி பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்தாங்களாம். இவனுக்கு வேறு சவாரி வந்ததால் திரும்பிட்டானுங்க. இவன் அங்கேருந்து வர்ற வரைக்கும் பஸ்ஸு கிளம்பலையாம். பயப்படாதீங்க, பிடிச்சிடலாம் என்று மீண்டும் ஆட்டோவை சீரவிட்டார். சத்யனின் உள்ளம் உருகி உருகி பிரார்த்தனை செய்தது. பஸ் ஸ்டாண்டுக்குள் ஆட்டோ செல்ல மதுரை பேருந்துகள் நிற்கும் இடத்தின் அருகில் ஆட்டோவை நிறுத்தினார். இருவருமே ஒரே நேரத்தில் இறங்கி நின்றிருந்த 4 பஸ்ஸில் ஏறி தேடினர். மாதவி இல்லை. சத்யன் துன்பத்துடன் 4வது பஸ்ஸிலிருந்து இறங்கினான். டிரைவருக்கு சத்யனை பார்க்க பரிதாபமாக இருந்தது. அங்கிருந்த நடத்துனர் ஒருவரிடம் ஏதோ கேட்க அவர் அப்பொழுதுதான் புறப்பட்டு பேருந்து நிலையத்திலிருந்து வெளியேறி கொண்டிருந்த ஒரு பேருந்தை கைகாட்டினார். ஆட்டோ டிரைவர் வேகமாக சத்யனை நெருங்கி, ஏனுங்க அதோ போகிறது மதுரை பஸ் தானுங்களாம் என்று சொல்ல சத்யன் வேகமாக திரும்பி பார்த்துவிட்டு மெதுவாக நகர்ந்த பேருந்தை நோக்கி ஓடினான். அதற்குள் பேருந்து மெயின் ரோட்டிற்கு திரும்பி இருந்தது. பேருந்துக்குள் இருந்த வெளிச்சத்தில் நடு இருக்கை ஒன்றில் துயரத்துடன் சீட்டில் சாய்ந்திருந்த மாதவியின் நீல நிற புடவையின் முந்தானை காற்றில் வெளியே பறந்து, உன் தேவதை இதோ இருக்கிறாள் என்று காட்டிக் கொடுக்க, மாதவி என்று உச்ச குரலில் அலறியபடி ஓடியவன் பேருந்து வேகமெடுத்து கண்களை விட்டு மறைந்ததும் அது பொது இடம் என்றும் பாராமல் தரையில் அப்படியே மண்டியிட்டு முகத்தை மூடிக்கொண்டு குலுங்க ஆரம்பித்தான். அவன் பின்னால் ஓடிவந்த ஆட்டோ டிரைவர் சத்யனின் தோளில் கை வைத்து, ஏனுங்க இதுக்கு போய் கலங்கிட்டு இருக்கீங்க, இங்கேருந்து 5 கிலோமீட்டரில் ஒரு ரயில்வே கேட்டு வரும். இந்த டைமுக்கு சிக்னல் விழுந்துடும் சார். எல்லா வண்டியும் அரை மணி நேரம் நின்று தான் போகும். நீங்கள் எந்திரிங்க, அங்கே நிச்சயம் கிடைப்பாங்க என்று கூறினார். சத்யன் மீண்டும் நம்பிக்கையுடன் எழுந்து நிற்க டிரைவர் போய் ஆட்டோவை எடுத்து வந்தார். சத்யன் ஏறிக்கொண்டதும் ஆட்டோ மெயின் ரோட்டில் திரும்பி மதுரை செல்லும் சாலையில் இருக்கும் ரயில்வே கேட்டை நோக்கி விரைந்தது. சரியாக 10 நிமிட பயணம். அந்த 10 நிமிடமும் சத்யன் உயிர்கூடு சுருங்கி சுவாசத்தை நிறுத்தி நிறுத்தி விட்டது. ரயில்வே கேட் வந்தது. நீண்ட வரிசையில் வாகனங்கள் நின்றிருந்தது. ஆனால் ரயில் சென்றுவிட்டு சிக்னல் முடிந்துவிட்டு தடுப்பு மெல்ல தூக்கப்பட்டது. நின்றிருந்த வாகனங்கள் ஒட்டுமொத்தமாக இன்ஜின்களை உசுப்பிக்கொண்டு உரிமையபடி நகர ஆரம்பித்தன. ஆட்டோ கிடைத்த இடைவெளியில் புகுந்து மற்ற வாகனங்களை முந்திக்கொண்டு மதுரை பேருந்தை தேடிச் செல்ல சற்று தொலைவில் மதுரை பேருந்து நகர்ந்து கொண்டிருக்க மாதவி புடவை காற்றில் அலைந்து, இதோ இருக்கிறேன் வா என்று சத்யனுக்கு சிக்னல் செய்தது. டிரைவர், அதோ அந்த பஸ் தான், நிறுத்துங்க என்று சத்யன் அலறியதும் ஆட்டோ நின்றுவிட வேகமாக இறங்கிய சத்யன் பாக்கெட்டிலிருந்து ஏதோ ஒரு நோட்டை உருவி டிரைவரின் கையில் அழுத்தி, ரொம்ப நன்றிங்க என்று கண்கலங்க கூறிவிட்டு மதுரை பேருந்தை நோக்கி மின்னலாக பறந்தான். முன்னால் இருந்த வாகனங்கள் வேகமாய் நகர மாதவி இருந்த பேருந்தும் வேகம் எடுத்தது. சத்யன் புயலென பறந்து பேருந்தின் பின் படிகளின் வெளியே இருந்த கம்பியை எட்டி பிடித்தான். ரோட்டில் ஒரு கால், பேருந்தின் படியில் ஒரு கால். தடுமாற வைத்த காற்றை கிழித்து கொண்டு அடுத்த காலையும் இழுத்து படியில் வைத்தான். பேருந்தை கடந்து சென்ற காற்று சத்யனை உள்ளே தள்ளிவிட்டு செல்ல அடுத்த படியில் ஏறி பாதுகாப்பாக சாய்ந்து கண்களை மூடி நிம்மதியாக மூச்சு விட்டான். சத்யன் பேருந்தில் ஏறும் வரை பார்த்திருந்த ஆட்டோ டிரைவர் அவன் பேருந்துக்குள் மறைந்ததும் நிம்மதியுடன் மூச்சுவிட்டு கையில் இருந்த பணத்தை பார்த்தார். அது 500 ரூபாய் நோட்டு. திகைப்புடன் மீண்டும் பேருந்தை பார்க்க பேருந்து ரயில்வே கேட்டை கடந்து போக்குவரத்தில் கலந்துவிட்டிருந்தது.
மௌனமாக தனக்குத்தானே தலையசைத்தபடி ஆட்டோவில் ஏறி கிளம்பினார் டிரைவர். கிட்டத்தட்ட 1 மணி நேர ஓட்டம். நெஞ்சு இன்னும் தடதடவென்று உதறிக்கொண்டிருந்தது. பெரிய பெரிய மூச்சுக்களாக விட்டு தன்னை நிலைப்படுத்தி கொண்ட சத்தியன் மெல்ல பேருந்துக்குள் ஏறினான். அதற்குள் முன்னால் இருந்த நடத்துனர் அவனருகே வந்து, ஏன்பா இப்படித்தான் ஓடுற பஸ்ஸில் வந்து ஏறுறதா? ஒன்று கிடக்க ஒன்று ஆச்சுன்னு நிர்வாகத்துக்கு எவன்யா பதில் சொல்கிறது என்று கடுமையாக கேட்டார். மன்னிச்சிடுங்க சார், கொஞ்சம் அவசரம், அதனால தான் என்று சத்தியன் இறங்கிய குரலில் மன்னிப்பு கேட்கவும், மன்னிப்புக்கு பிறகு கோபத்தை வைத்திருந்தால் அந்த கோபத்துக்கே மரியாதை இல்லை என்று புரிய டிக்கெட் கொடுக்கும் இயந்திரத்தை எடுத்து, எந்த ஊருக்கு போகணும், டிக்கெட் வாங்கிக்கங்க என்றார். சத்தியன் பாக்கெட்டிலிருந்து பணத்தை எடுத்து கொடுத்து, மதுரை சார் என்று கூறி டிக்கெட்டை வாங்கி கொண்டான். அதோ அந்த காலி சீட்டு அங்கே இருக்குது, அதில் போய் உட்காருங்க என்று நடத்துனர் சொல்ல சத்தியன் பேருந்துக்குள் பார்த்தான். பாதி பேருந்து காலியாகத்தான் இருந்தது. மாதவியின் தலை தெரிந்த இருக்கையின் பக்கத்து இருக்கையும் காலியாகத்தான் இருந்தது. சத்தியன் மாதவியின் இருக்கையை கை நீட்டி காட்டி, என் ஒய்ஃப் சார் அவங்க, நான் அங்கே உட்காந்துக்கிறேன் என்று கூற நடத்துனருக்கு ஏதோ புரிந்தது போல லேசான புன்னகையுடன் தலையசைத்துவிட்டு தனது இருக்கைக்கு போனார். வேகமெடுத்த பேருந்து குலுங்க சத்தியன் தலைக்கு மேல் இருந்த கம்பியை பற்றி நடந்து சென்று மாதவியின் இருக்கை அருகே வந்தான். உள்ளிருந்த பயணிகள் அத்தனை பேரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர். எஃப்எம்மில் ஏதோ ஒரு மிட்நைட் பாடல் மெல்ல கசிந்தது. பேருந்தின் விளக்குகள் அணைக்கப்பட்டு நீல நிற இரவு விளக்குகள் மட்டும் ஒளிர்ந்தன. அதன் ஒளியில் நீல நிற மயில் துயில் கொண்டிருப்பது போல கண்மூடி கிடந்தாள் அவன் தேவதை. சற்று நேரம் வரை கம்பியை பிடித்தபடி அவளின் மதிமுகத்தை பார்த்து அவ்வளவு நேரம் அவனுக்குள் இருந்த பதட்டத்தை தணித்து கொண்டான். அவன் பார்வை வீங்கியிருந்த இதழின் மேல் சென்றது. குமுறும் நெஞ்சை ஒரு விரலால் அழுத்தி கொண்டான். மாதவி அவனது பொக்கிஷப் பெண். தொடுவதற்கும் தொட்டுக்கொள்வதற்கும் அழகிய பூக்களின் உதவி தேவை என்று எண்ணும்படியான பொக்கிஷப் பெண். அப்படிப்பட்டவளை கோரமாக பல்கொண்டு கடித்து காயப்படுத்தியதை நினைக்கையில் கண்ணீர் துளிகள் எட்டி பார்த்தது. மனதை ஒரு வழியாக திடப்படுத்தி கொண்டு மெல்ல அவள் பக்கத்தில் அமர்ந்தான். மாதவிதான் தூங்கவில்லையே. இவன் அமர்ந்த அதிர்வில் பட்டென்று கண் விழித்தாள். விழித்தவளின் விழிகள் அகன்று இன்னும் விழித்தது. சட்டென எழுந்திருக்க முயன்றாள். சத்தியன் அவள் பக்கமாக திரும்பி தெய்வத்தை மட்டும் தொழ வேண்டும் என்று நினைத்த கைகளை கூப்பி அவன் காதல் தெய்வத்தை தொழுது, மன்னிச்சிடு மாதவி என்று முடிப்பதற்கு முன் கண்கள் அவனது கட்டுப்பாட்டை உடைத்து கொண்டு மளமளவென்று நீரை பொழிய இரு கைகளாலும் முகத்தை மூடிக்கொண்டு குலுங்கினான். சத்தியன் முகம் சோர்ந்தாலே மாதவியின் பௌர்ணமி முகத்தில் அம்மாவாசையின் இருள் கப்பிக்கொள்ளும். இப்பொழுது அவனே இப்படி குலுங்கி கண்ணீர் விட்டாள். தாங்குமா அந்த மென்மையான பெண்மை? மீண்டும் உடைந்து போனாள். ஜன்னல் பக்கமாக திரும்பிக் கொண்டு கண்ணீருடன் குலுங்கினாள். சத்தியன் செய்தது மிகப்பெரிய தவறுதான். என்னை சந்தேகிக்கலாம், ஆனால் என் காதலை சந்தேகிக்க இவனுக்கு என்ன உரிமை இருக்கு? அது எந்த இடத்தில் உருவாகி எப்படி வளர்ந்த காதல்? என் காதல் செடிக்கு நீருக்கு பதிலாக கண்ணீரை அல்லவா வார்த்திருக்கிறேன். அதை கரை என்று இவன் எப்படி சொல்லலாம்? பொங்கிய கோபத்தை கண்ணீராக வெளியேற்றினாள். ஆனாலும் பக்கத்தில் அமர்ந்து குற்ற உணர்வில் அழும் சத்தியனையும் காண பொறுக்கவில்லை அவளுக்கு. திரும்பாமலேயே, ப்ளீஸ் அழாதேல் என்றவளின் குரலிலும் கண்ணீர்தான். சத்தியனால் தாங்க முடியவில்லை. நான் எவ்வளவு தூரம் துரோகம் செய்தும் என் கண்ணீர் கண்டு கலங்கும் இவள். அமர்ந்த நிலையில் அவள் மடியில் கவிழ்ந்தான். ஒரு கை மாதவியின் கால்களுக்கு கீழே போய் முழங்கால்களின் அடிப்பகுதியை பற்றி கொண்டது. முகத்தை அழுத்தமாக வைத்துக்கொண்டு குரல் எடுக்காமல் கதற ஆரம்பித்தான். ஏதேதோ காரணங்களுக்காக எத்தனையோ வருடமாக அடக்கி வைத்த கண்ணீர், தியானங்களும் யோகாவும் நிலைப்படுத்தி வைத்திருந்த மனது முற்றிலும் உடைந்து கண்ணீராய் வழிந்தது. ஒவ்வொரு நாளும் அவளை தவிர்க்க நினைத்து துடித்ததெல்லாம் கண்ணீராய் கொட்டி மாதவியின் மடியை நனைத்தது. உயிர்காதலை அல்லவா சந்தேகித்து தண்டனை கொடுத்து விட்டான். சூடுபட்ட குழந்தையைப் போல துடித்து துடித்து கதறினான் சத்தியன். தீர்க்கமான பார்வையால் மற்றவர்களின் மனதை எடை போட்ட அந்த சத்தியன் பொய். மற்றவர்களுக்காக தன் காதலை கூட தள்ளி வைத்து பார்த்த அந்த சத்தியன் பொய். இதோ இந்த சத்தியன்தான் நிஜம். கண்ணீரை மறைக்காமல் கொட்டியபடி கதறும் இந்த சத்தியன்தான் நிஜம். இந்த சத்தியன் ஒரு அனாதை, யாருமற்ற அனாதை. அம்மா அப்பா சுற்றம் உறவு நட்பு இப்படி எதுவுமே இல்லாத அனாதை. இவன் மாதவியின் காதலன் மட்டுமே. காதலி சொன்னால் மட்டுமே இந்த கண்ணீர் நிற்கும். மாதவி அவனை தடுக்கவும் இல்லை, அணைக்கவும் இல்லை. அப்படியே பின்புறமாக சாய்ந்து கண்மூடினாள்.
சத்யனின் கண்ணீர் மடி சேலையை நனைத்தது போல இவள் கண்ணீர் மார்புச் சேலையை நனைத்தது. தன் ஆறுதல் வார்த்தைகளின்றி சத்யனின் கதரும் கண்ணீரும் நிற்காது என அவளுக்கு தெரியும். ஆனால் ஆறுதல் சொல்ல மனமின்றிதான் அமைதி காத்தாள். எவ்வளவு நேரம் தன் குழந்தையை அளவிட்டு ரசிப்பாள் அதன் தாய். மாதவியின் மார்புகள் விம்மியது. கைவிரல் சத்தியனின் தலைமுடியில் நுழைந்து கோதியது. அந்த சிறிய ஸ்பரிசத்தில் மடியில் கிடந்த சத்தியன் சட்டென்று அடங்கினான். ஆனால் மன்னிப்பும் கூட ஒரு வகை தண்டனைதான் போல. மாதவியின் இந்த ஆறுதல் சத்தியனை இன்னும் அதிகமாக உடைத்து போட மீண்டும் துவண்டான். இப்படி குழந்தையாய் கிடந்து அழும் தன் முதல் பிள்ளையை மாதவியால் பார்க்க முடியவில்லை. அவன் செய்த தவறின் விகிதம் சற்று கூட குறையவில்லைதான். நெஞ்சமெல்லாம் வஞ்சமாக அவன் கொடுத்த இரத்த முத்தம் அவள் காதலுக்கு இழைத்த அநீதிதான். என்றாலும் அவளின் கற்பை காப்பாற்றி தனது 8 வருட இளமையை ஜெயிலில் தொலைத்தவன். சிறையில் இருந்தபடியே அவளை காதல் சிறை செய்தவன். தமது கம்பீர பார்வையால் காதல் பேசியவன் இன்று சிறு குழந்தையாய் மாறிப்போனானே. இப்படி புரண்டு அழும் என் குழந்தையை எப்படி சமாதானம் செய்வது? 6 ஜீவன்களுக்கு தாயாய் இருந்து சகலமும் செய்த மாதவிக்குள் இருந்த தாய்மை சத்தியனுக்காகவும் விழித்து கொண்டது. கைகள் மடியில் கிடந்த அவன் முகத்தை அள்ளி மார்போடு அணைத்தது. விரல்கள் அவன் கண்களை தொட்டு கண்ணீரை துடைத்தது. தலை சாய்த்து அவன் காதுகளில் கிசுகிசுத்தாள். வேணாம், அழக்கூடாது, எப்பவும் அழக்கூடாது. ஒரு தாய் போலவே சத்தியன் முகத்தை மார்போடு அணைத்து ஆறுதல் சொன்னாள். ஆனால் அந்த வார்த்தைக்கு சத்தியன் அழாமல் இருந்தாள். அவன் மனிதன் இல்லையே. அவனது நெடுநாள் துயரையெல்லாம் கிளறிவிட்டது போல ஆனது மாதவியின் ஆறுதல். கீழே விழுந்த குழந்தையை தூக்கி தாய் சமாதானம் செய்யும் போதுதான் அந்த குழந்தை எப்பொழுதோ விழுந்து அடிபட்ட காயத்தின் ஆரிய தழும்புகளையெல்லாம் காட்டி இன்னும் சழுகையாய் அழுது ஆறுதல் தேடும். அதே போல தன் சத்தியனும் தனது பழைய காயங்களுக்காக இப்பொழுது மாதவியிடம் ஆறுதல் தேடினான். மாதவியின் விரல்கள் மென்மையாக வருட வருட குழந்தை சமாதானமானது. மாதவி அவன் முகத்தை நகர்த்திவிட்டு குனிந்து தன் பையை எடுத்தாள். அதிலிருந்த தண்ணீர் பாட்டிலை எடுத்து கொடுத்து, கொஞ்சம் குடிங்கோ என்றாள். சத்தியன் மறுக்காமல் வாங்கி குடித்தான். ஓடிய ஓட்டத்தில் நெஞ்சு வறண்டு போயிருந்ததே. தண்ணீர் பட்டு காய்ந்த வயிறு ஈரமானாலும் இதயம் குளிரவில்லை. மாதவியின் முகத்தை நேரடியாக சந்திக்க பயந்தவன் போல் பார்வையை திருப்பினான். மாதவி பாட்டிலை வாங்கி தனது கர்ச்சீப்பை நனைத்தாள். நனைந்த கர்ச்சீப்பால் சத்தியனின் முகத்தை தன் பக்கமாக திருப்பி துடைத்து விட்டாள். அவளின் இந்த அன்பு சத்தியனை கூசச் செய்தது. வெட்கி வேதனையுடன் தலை குனிந்தான். ஓடி களைத்து குமுறி அழுது ரொம்பவே ஓய்ந்து போயிருந்தான் சத்தியன். சீட்டில் கண்மூடி சாய்ந்தான். ஆனாலும் தன் பாதுகாப்பை தேடி மாதவியின் விரல்களை பற்றி கொண்டான். இருவரும் அமைதியாக சாய்ந்திருந்தனர். ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்கவில்லை. மாதவிக்கு தெரியும், தன்னை கண்டுபிடித்து இங்கே வர சத்தியன் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பான் என்று. அந்த நினைப்பில் உள்ளம் குளிர்ந்து விடவில்லை. நடந்த சம்பவமும் உதட்டு காயமும் அவ்வளவு சீக்கிரம் மறையக்கூடியதா, மாறக்கூடியதா? இவளது தாய்மைதான் விழித்ததே தவிர காதலில் விழித்து கொள்ளவில்லை. அவளோடு விரல் கோர்த்திருந்த சத்தியனின் பதட்டம் ஓரளவு தணிந்தது. மெல்ல திரும்பி மாதவியை பார்த்தான். அழுத கண்ணீர் கரையாக இருக்க களைப்புடன் சாய்ந்திருந்தாள். அவளுக்கு முன்பு இருந்த கைப்பிடியில் கிடந்த ஈர கைக்குட்டையை எடுத்து மாதவியின் முகத்தை துடைத்தான். மாதவி விழித்து பார்க்கவில்லை. களைந்து கிடந்த கூந்தலை விரலால் ஒதுக்கி சரி செய்தான். மீண்டும் ஒரு முறை துடைத்துவிட்டு கைக்குட்டியை இருந்த இடத்தில் போட்டுவிட்டு அவள் பக்கமாக திரும்பினான். இவனின் அனுசரணையில் அவளின் மூடிய வெளியோரம் சிறிய வெண்முத்துக்கள். சத்தியனின் விரல்கள் மாதவியின் கண்ணீரை துடைத்துவிட்டு தடித்து போயிருந்த கீழுதட்டுக்கு வந்து இதமாக வருடியது. காயம் உதட்டுக்குள் தானே. கீழுதட்டை பிதுக்கி கீழே தாழ்த்தி உதட்டுக்குள் எட்டி பார்த்தான். இவனுடைய பற்களில் 2 பதிந்த தடம் அப்படியே இரத்தச்சுவடாய் தெரிந்தது. இவனின் இந்த செயலால் மாதவியின் கண்கள் கழிவிறக்கத்தில் நீரை சுரந்தது. சத்தியனின் விரல்கள் பற்றியிருந்த உதடுகளை விடவே இல்லை. வழிந்த கண்ணீரை துடைக்க தனது கன்னத்தை பயன்படுத்தினான். கன்னத்தோடு கன்னம் உரச கண்ணீரை வழித்தான். மாதவியின் அமைதியோ இவனின் காதலோ எதுவோ ஒன்று துணிவை தர காயம்பட்ட உதட்டை நெருங்கி தனது நாக்கை நீட்டி காயம்பட்ட இதழை மென்மையாக வருடினான். முன்பு அவளின் மென் இதழ்களை மென்றவன் இப்பொழுது இதமாக தடவினான். மாதவிக்கு இதம் தருமா? அவளுக்கு புரியவில்லை. காயம் புறையோடு முன் அதற்கு சிகிச்சை நல்லதுதான். ஆனால் அவன் கூறிய வார்த்தைகள், அவமானப்படுத்தப்பட்ட தடம் இன்னும் மாறவில்லையே.
சத்தியனிடமிருந்து முகத்தை பிடுங்கிக் கொண்டு ஜன்னல் புறமாக முகத்தை திருப்பிக் கொண்டாள். அவ்வளவு சீக்கிரம் தனக்கு அனுமதி கிடைக்காது என்று சத்தியனுக்கும் தெரியும் தானே. சற்று நேரம் அமைதிக்கு பின் அவளை நெருங்கி அமர்ந்து ஒரு கையை மாதவியின் தலைக்கு பின்னால் எடுத்துச் சென்று ஜன்னல் பக்கமாக இருந்த தோளில் போட்டுக்கொண்டான். இந்த பக்க தோளில் தலை சாய்த்தான். மீண்டும் சிறியதொரு அமைதி. மாதவி திரும்பவும் இல்லை, அசையவும் இல்லை. அவள் மனதில் சத்தியன் பாடச் சொன்ன பாடலும் அதற்கான அர்த்தமும் அதற்கு அவன் கொடுத்த விளக்கமும் படமாய் ஓடியது. இதயம் குழங்கு விரைத்து நிமிர்ந்து அமர்ந்தாள். சத்தியனும் அவளது அசைவை உணர்ந்தாள். ஆனால் தோளை வளைத்திருந்த கையையும் தோள் சாய்ந்த தன் முகத்தையும் அகற்றவில்லை. மறுகையால் மாதவியின் கையை எடுத்து தன் நெஞ்சில் வைத்து கொண்டான். நான் செஞ்சது மகா பாவம்தான். வேணும்னா 4 அடி அடிச்சிடு, இல்லை ஏதாவது திட்டிடு. இப்படி பேசாமல் இருக்காத மாதவி, ரொம்பவும் வலிக்குது. வலியுடன் பேசினான். மாதவி பேசவில்லை. வேணாம்மா, இந்த மௌனம் என்னை ரொம்ப பயமுறுத்துது. ஏதாவது பேசு மாதவி என்று கெஞ்சினான். ஒரு நீண்ட மௌனத்திற்கு பிறகு நிமிர்ந்து அமர்ந்தாள். பேச ஆரம்பித்த குரலில் ஒரு உறுதி, தீர்க்கம், தெளிவு. நீங்கள் முரட்டுத்தனமாக முத்தமிட்டது நேக்கு வலிக்கலை. என்னைக்கு இருந்தாலும் இந்த உடல் காயப்பட போகிறது உங்களுக்காகத்தான். நீங்கள் தான் மொத்த உடம்பையும் ஆளப் போகிறீங்க. நீங்கள் அல்லாத ஒருத்தர் என் உடம்புல எந்த பாகத்தையுமே தீண்ட முடியாது. ஆனால் அந்த வார்த்தைகள் என்னை சந்தேகிக்க உங்களால் எப்படி முடிஞ்சது? கூர்மையுடன் கேட்டாள். சத்தியனிடம் ஒரு பெருமூச்சு. உப்பை தின்றவன் தண்ணீர் குடிச்சுத்தான் ஆகணும். அது சந்தேகம் இல்லை மாதவி, பொறாமை. நீ எனக்கு மட்டும்தான் நான் நினச்ச பொறாமை. அதிகப்படியான பொசசிவ் தான் என்னை நிலை பிறள வச்சது. நம்பு மாதவி, நான் சந்தேகமே படலை. என்னோட உயிரை வேற யாரோ தீண்டினதுனால வந்து விழுந்த வார்த்தைகள் மாதவி. முடிந்தவரை குரலை தனித்து கெஞ்சினான். மாதவி எதுவும் பேசாமல் இருக்க, அந்த தருண் உங்கூட பாடினான் சரி. சுப்பையா வீட்டு கல்யாணத்துக்கும் அவையே வரணும். வந்து உன்னை விட்டு நகராமல் இருந்தது என்னை ரொம்பவுமே பாதித்தது மாதவி. நீயும் மேரேஜுக்கு வர்றேன்னு கடைசி நேரத்தில் தான் எனக்கு தெரியும். அந்த நிமிஷத்துலேருந்து நான் பட்ட சந்தோஷத்தை சொல்ல வார்த்தைகளே இல்லை. ஆனால் அந்த தருண் கூட உன்னை பார்த்ததும் நான் பட்ட வேதனை. நம்பு மாதவி. முழுவதுமாக மனம் திறந்தான். கோபமாக திரும்பினாள் மாதவி. தன் தோளில் கிடந்த அவன் கையை எடுத்து போட்டுவிட்டு, அவனை என் தம்பியாக நினச்சி பழகிட்டு இருக்கேன். அவனோட அப்பா அம்மா இந்தியாவிலேயே இல்லை. யாரும் இல்லாமல் தனிச்சு இருக்கிறவன். சுப்பையாவோட நண்பர் மகன். பாடணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதா என்னென்று அழைச்சிட்டு வந்தார். அவனும் அக்கான்ற வார்த்தைக்கு மறு வார்த்தை பேச மாட்டான். இன்னொரு விஷயம் தெரியுமா? அவனுக்கு உங்களை பற்றி எல்லாமே தெரியும். மாமா வந்திருக்கார், போய் பேசுக்கான்னு எத்தனை முறை சொன்னான்னு தெரியுமா? பார்க்குற பார்வையை வச்சு மனுஷாலை எடை போடாதே. கொடுமையாய் காரமாய் வந்தது வார்த்தைகள். சத்தியன் மெல்ல தலை குனிந்து, எனக்கு இதெல்லாம் தெரியாதே மாதவி என்றான் மன்னிப்பு கேட்கும் குரலில். தெரியாட்டா? பழி சொல்வியலா? எனக்கு கூட தான் கலைச்செல்வியை யாருண்டே தெரியாது. ஆனால் நான் நம்பிக்கையோட காத்துண்டு இருக்கலையா? ஹம்சன் கலைச்செல்வியை மேரேஜ் பண்ணிக்கலைனாலும் நான் கடைசி நிமிஷம் வரை காத்துண்டு இருந்திருப்பேன். எனக்கு என் காதல் மேலே நம்பிக்கை இருந்தது. என் காதலன் உங்கள் மேலே நம்பிக்கை இருந்தது. எப்படியாவது நீங்கள் என்கிட்ட வந்துடுவேல்னு நம்பிக்கையோட காத்துண்டு இருந்தேனே. அந்த நம்பிக்கை ஏன் உங்களுக்கு இல்லாமல் போச்சு? அல்லது நம்பிக்கை வர அளவுக்கு நான் நடந்துக்கலையா? கோபமாக பேசினாள். அவளின் கடைசி வார்த்தை சத்தியன் இதயத்தை நேரடியாக சென்று குத்தியது. அவளின் 2 கைகளையும் பிடித்து கொண்டான். வேண்டாம் மாதவி, அந்த வார்த்தை சொல்லாது. ரொம்ப வலிக்குதுடி. நான் உன்னை நம்பலையா? மாதவி, இந்த நம்பிக்கை இல்லாமை அப்படிங்கிற வார்த்தையே தேவையில்லடி. இது வெறும் பொறாமையால் வந்த விளைவு தான் என்று ரொம்பவும் இறங்கி போன குரலில் பேசினான். தருண் இடத்துல உன் தம்பியோ இவ்வளவு ஏன்? ஒரு பொண்ணு இருந்தால் கூட நான் பொறாமைப்பட்டிருப்பேன் மாதவி. என் மாதவி என் கூட பேசாமல் வேற யார் கூட பேசினாலும் எனக்கு இந்த பொறாமை வரும். அது ஒரு மாதிரி ஃபீல் மாதவி. எனக்கே இந்த சத்தியன் புதுசு தான். நான் இதுவரைக்கும் இப்படி உணர்ந்ததில்லை. நீ சம்பந்தப்பட்ட எல்லாத்துலேயும் நான் தான் இருக்கணும். உனக்கான எல்லாத்தையும் நான் தான் செய்யணும். அது எதுவாக இருந்தாலும் நான் மட்டும்தான். உன் நிழலும் நான் தான், நிஜமும் நான் தான். நாளைக்கே உனக்கு ஏதாவது ஆகி படுக்கையில் கிடந்தா கூட உன் பணிவிடைகளையும் நான் தான் செய்வேன். வேற யாரையும் உன்னை தொட விட மாட்டேன். அது உன் அம்மாவாக இருந்தாலும் உன்னை தொடக்கூடாது. இதெல்லாம் என்னோட 8 வருஷ தனிமையான ஜெயில் வாழ்க்கையில் அதோட பாதிப்பாக கூட இருக்கலாம். ஜெயிலில் இருந்தப்போ தெய்வமாக வந்து தேவதையாக என் மனசுக்குள்ளே நுழைஞ்சிட்டேன். அது எனக்குள்ள பெரிய பாதிப்பை உண்டு பண்ணியிருக்கு மாதவி. யாருக்கும் கொடுக்காம பதுக்கி வச்சுக்கணுங்கிற
ஒரு மாதிரியான ஒரு உணர்வு. எனக்கு சரியாக சொல்ல தெரியல. ஆனால் இந்த நான் தான் நிஜம் மாதவி. சத்தியனின் மனதுக்குள் அடைத்து வைத்திருந்ததெல்லாம் கொட்டிவிட்டான் இப்பொழுது. மாதவி திகைத்து போய் அமர்ந்திருந்தாள். சத்தியனின் சுயம் வெளிப்படுவது இதுதானே முதல் முறை. மாதவி இப்பொழுதும் பேசவில்லை. மூடிய கண்களில் உணர்ச்சியை படிக்க முடியவில்லை என்றாலும் மலர்ந்த முகம் கொஞ்சம் தைரியத்தை கொடுத்தது அவனுக்கு. நீ போறேன்னு சுப்பு வந்து சொன்னதும் செத்துடலாம் போல இருந்துச்சு மாதவி. ரோட்டுக்கு வந்து எல்லா பக்கமும் ஓடி ஓடி தேடினேன். எங்கேயுமே நீ இல்லை. அப்புறம்தான் நீ ஆட்டோவில் போனது சொன்னாங்க. நானும் ஆட்டோவில் பஸ் ஸ்டாண்டு வந்து உன்னை தேடினேன். அப்போ தான் இந்த பஸ்ஸு கிளம்புச்சு. ரொம்ப பயந்து தவிச்சிட்டேன். பஸ் ஸ்டாண்ட்லேயே அப்படியே உட்காந்துட்டேன். அப்புறம் ஆட்டோ டிரைவர் வந்து ரயில்வே கேட்டில் உன்னை பிடிக்கலாம்னு சொன்னார். மறுபடியும் ஆட்டோவில் விரட்டிட்டு வந்து இந்த பஸ்ஸில் பிடிச்சேன். அப்போது பேருந்து பழனியில் நின்றது. வண்டி 10 நிமிஷம் நிற்கும் என்று தகவல் சொன்னபடி நடத்துனர் இறங்கிச் சொல்ல சில பயணிகளும் இறங்கினர். சத்யன் இன்னும் சலுகையாய் மாதவியின் தோளில் சாய்ந்து, ரொம்ப பசிக்குது மாதவி, போய் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரவா என்று கேட்டான். எனக்கு எதுவும் வேண்டாம், உங்களுக்கு மட்டும் ஏதாவது வாங்கிட்டு வாங்க, மாதவி விட்டேத்தியாக பதில் சொன்னாள். சரி வீடு, எனக்கும் எதுவும் வேண்டாம் என்று சத்யன் சொல்லவும், போய் வாங்கிட்டு வாங்கும், எனக்கும் பசிக்கிறது என்று ரகசியம் போல சொன்னாள். சத்யன் அவள் தோளிலிருந்து தன் முகத்தை விளக்குவது போல அவள் கன்னத்தை தன் உதடுகளால் உரசிவிட்டு எழுந்தான். பேருந்திலிருந்து இறங்கிச் சென்றவனையே பார்த்தாள் மாதவி. சத்யனின் பேச்சு அவள் மனதை சாந்தப்படுத்தி இருந்தது. நீண்ட நேரம் கழித்து மெல்லியதோர் புன்னகை அவள் முகத்தில் மெல்ல அரும்பியது. போன சத்யன் கையில் 2 கப் காஃபியை எடுத்து வந்து ஜன்னல் வழியாக கொடுத்து, வேற எதுவும் இல்லை மாதவி, காஃபியும் பிஸ்கட்டும் தான் இருக்கு என்றான். இது போதும், வாங்குங்கோ என்றாள். இரு, பிஸ்கட் வாங்கிட்டு வரேன் என்ற சத்யன் மீண்டும் திரும்பிச் சென்றான். தண்ணீர் பாட்டில் பிஸ்கட் பாக்கெட்டுகளுடன் பேருந்தில் ஏறியவன், பாத்ரூம் போகணுமா மாதவி என்று மெல்ல கேட்க, இல்லை என்றுவது போல மறுத்தாள். இருவரும் காஃபியில் பிஸ்கட்டை தொட்டு சாப்பிட்டனர். பேருந்து கிளம்பியது. சத்யன் நிம்மதியுடன் சீட்டில் சாய்ந்து மாதவியை இழுத்து தன் மடியில் சாய்த்தான். மீண்டும் எழ முயன்றவளை தடுத்து, பேசாம தூங்கு என்று அதட்டினான். மாதவி எழ முயற்சி செய்யவில்லை. சத்யனின் விரல்கள் உரிமையுடன் மாதவியின் கன்னங்களை வருடியது. சில்லென்ற காற்றுடன் எஃப்எம்மில் பழைய பாடல் ஒன்று தேனிசையாய் ஒலிக்க ஆரம்பித்தது. சத்யன் கண்மூடி பாடலை ரசித்தான். மாதவியால் அவன் மடியில் தொடர்ந்து படுத்திருக்க முடியவில்லை. சட்டென்று எழுந்து அமர்ந்தாள். என்னாச்சு மாதவி, தூக்கம் வரலையா என்றவன் அப்பொழுதுதான் அவள் முகத்தின் வெட்கச்சிவப்பை கவனித்தான். மாதவி ஜன்னல் பக்கமாக திரும்பிக் கொள்ள சத்யன் பிடிவாதமாக அவள் முகத்தை தன் பக்கமாக திருப்பினான். அவன் அவள் விழிகளோடு தன் விழிகளை உறவாட விட்டான். அவள் விழிகளை இறுக மூடிக்கொண்டாள். சத்யன் மாதவியின் இதழ்களை நெருங்கி மென்மையாக தன் உதடுகளை ஒற்ற வைத்தான். லேசான ஒட்டுதல்தான், காதலுடன் கூடிய முதல் அனுபவம். மாதவியின் உடல் நடுங்கியது. இவன் உடல் உதறியது. இருவரும் முதல் முத்தத்தின் முற்றுகையிலிருந்து மீள முடியாமல் தவித்தபடி ஒட்டிய உதடுகளுடன் இருக்க சத்யனின் ஒரு கை அவள் இடையிலும் மறுகை கழுத்திலும் ஊர்ந்தது. மாதவி தன் 2 கைகளாலும் அவன் சட்டைக்காலரை இறுக பற்றியிருந்தாள். அப்பொழுது எதற்கோ பேருந்தின் விளக்குகள் எல்லாம் சட்டென்று ஒளிர்ந்தன. மாதவி பதட்டத்துடன் விலகினாள். சத்யனும் அவசரமாக விலகினான். சங்கடமாக திரும்பிக் கொண்டவளை இழுத்து தன் நெஞ்சில் சாய்த்து கொண்ட சத்யன், ஒண்ணுமில்லை, பயப்படாத என்று கிசுகிசுத்தான். மாதவி அவன் நெஞ்சிலிருந்து விலகினாள். மீண்டும் அவளை தன் பக்கமாக இழுக்க, இல்லை வேண்டாம், விடுங்கோ, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு என்று ரகசியமாக கெஞ்சினாள். சத்யனுக்கு புரிந்தது. அவனுக்கும் இது அவஸ்தையான தருணம்தானே. எத்தனை நாள் காத்திருப்பு இது. நேசத்தை சொல்ல முடியும், ஆனால் நேசத்துடன் நெருங்க முடியுமா? சத்யன் நீண்ட பெருமூச்சுடன் சீட்டில் சாய்ந்தான். மாதவி அவனது விரல்களை பற்றி கொண்டாள். கோபமில்லையே, சன்னமான குரலில் ராகமாய் கேட்டாள். அவள் பக்கம் திரும்பினான். கோபமா? இல்லவே இல்லை. நீ பக்கத்தில் இருக்கிறது எவ்வளோ ஆபத்துன்னு இப்போத்தானே புரியுது என்றவன் சீட்டில் கால்களை மடித்து ஒரு கழித்தாறு போல சாய்ந்து, உன்னை பார்த்து பசியாரும் காலத்தையெல்லாம் கடந்துட்டம் போல இருக்கு மாதவி. இப்போ ரொம்ப தவிப்பாக தான் இருக்கு. ஆனால் அந்த இடம், சூழ்நிலை, எனக்கு சொந்தமான பெண்மையை நான் சங்கடப்படுத்த மாட்டேன் என்று விரகத்துடன் மெல்லிய குரலில் கூறினான். மாதவி வெட்கமாய் விழி மூடினாள். சத்யன் அந்த வெட்கத்தை ரசித்தபடி பார்த்திருந்தான். ஈரக்காற்று மெல்ல அவர்களை தாளாட்டியது.
இருவரும் ஒருவரையொருவர் பார்த்தபடியே உறங்க ஆரம்பித்தனர். மீண்டும் இருவரும் விழித்தபோது பேருந்து மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திற்குள் நுழைந்து கொண்டிருந்தது. மணி 6 இருந்தது. இருவரும் இறங்கினர். சத்யன் மாதவியின் விரலோடு விரல் கோர்த்திருந்ததை விடவே இல்லை. ஆட்டோவில் ஏறி மாதவியின் வீட்டிற்கு போகச் சொன்னார்கள். ஆட்டோவில் சத்யனின் தோளில் சாய்ந்து கொண்டாள் மாதவி. எதையும் நினச்சி குழப்பிக்காத, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், சரியா என்றான் சத்யன். மாதவியின் வீட்டெதிரே ஆட்டோ நின்றது. மாதவி மட்டும் இறங்கினாள். கண்கள் கலங்க குனிந்து சத்யனை பார்த்தாள். ஆட்டோவுக்குள் இருந்தபடி அவள் கையை பற்றியவன், என்னடா? வீட்டுக்கு போ, கூடிய சீக்கிரம் வருவேன் உன்னை கூட்டிகிட்டு போக என்றான் காதல் வழியும் குரலில். ஆனாலும் மாதவியின் முகம் மாறவில்லை. வருவேள்தானே? காதலுக்கு உறுதி கேட்டாள். சத்யனை அந்த வார்த்தையும் அந்த குரலும் என்னவோ செய்தது. அமைதியாய் நிமிட நேரம்தான் யோசித்தான். பிறகு பாக்கெட்டில் இருந்து பணத்தை எடுத்து ஆட்டோ டிரைவரிடம் கொடுத்து, பாஸ் நீங்கள் கிளம்புங்க என்று கூறிவிட்டு அவனும் இறங்கி கொண்டான். அவள் அதிசயமாய் அவனை பார்த்து, நீங்களும் இப்போவே வரேளா என்று கேட்டாள். என்று தலையசைத்து சிரித்தவன், மாமனார் மாமியாரை பார்த்து உன்னை தூக்கிட்டு போகிறதுக்கு பர்மிஷன் கேட்க போகிறேன் என்று குறும்பாய் கூறி சிரித்து அவளை இழுத்து கொண்டு மாதவியின் வீட்டு படியேறினான். அத்தியாயம் 20. சத்யன் தனது கையை பற்றியபடி வீட்டு வாசற்படியில் கால் வைத்ததும் மாதவிக்குள் புதுமணப் பெண் போல் புதிதாய் வெட்கம் வந்து விழிகளில் விளையாட அவனை பார்க்காமல் தலையை கவிழ்ந்து கொண்டாள். வாசற்படி தாண்டி நீண்ட வராண்டாவில் கால் வைத்தனர். அதிகாலை, யாருமற்ற சூழல். சத்யன் பற்றியிருந்த விரல்களின் அழுத்தம் அதிகமானது. சத்யன் வேகமாக நடக்க மாதவியின் கால்கள் பின்னின. சத்யன் நின்று விட்டான். அவள் முகத்தை தனது கையால் நிமிர்த்தி, என்ன மாதவி, பயமா இருக்கா? தைரியமாயிரு, நான் பேசிக்கிறேன் என்று ஆறுதலாய் கூறி தோளோடு அணைத்தான். மாதவியின் ஒரு நிறைவான புன்னகை, சூரியனின் வெளிச்சக் கதிர்களை மிஞ்சும் பளிச்சென்று புன்னகை அது. காலையில் எழுந்ததும் கழுவாத முகத்திலும் எந்த பெண் களையாக இருக்கிறாளோ அவள்தான் சிறந்த அழகி என்று ஒரு புத்தகத்தில் படித்தது ஞாபகம் வந்தது. சத்யன் அவள் தோள் பற்றி தன் பக்கமாக திருப்பினான். காதலாய் பார்த்தவனின் கன்னத்தை வருடினாள். உங்களுக்கு முழு சம்மதம்தானே? எனக்காக வரலையே என்று கொஞ்சம் கவலையுடன் கேட்டாள். கன்னத்தை வருடிய விரல்களை எடுத்து உதட்டில் அழுத்திய சத்யன், என்னோட நெடுநாள் தவத்துக்கு கிடைச்ச வரம்டி நீ. வரம் கிடைச்சாச்சு, அதை சோதிச்சு பார்க்க வேணாமா? நீ இல்லாமல் எனக்கு வாழ்க்கை இல்லைன்னு நான் யோசிக்க ஆரம்பித்து பல நாள் ஆச்சு கண்ணம்மா. இப்போ இல்லைனாலும் இன்னொரு நாள் நான் இந்த வீட்டு வாசற்படியில் உனக்காக வந்திருப்பேன் தான். என்ன, அது கொஞ்சம் சீக்கிரம் நடக்குது, அவ்வளவுதான் என்று தெளிவாக பேசினான். மாதவியின் மனமும் தெளிந்தது. சரி வாங்கோ என்று மூடியிருந்த கதவை நெருங்கியவள் சட்டென்று நின்று சத்யனை சுவற்றில் சாய்ந்து நிற்க வைத்து அவசரமாக களைந்து கிடந்த தலைமுடியை சரி செய்தாள். அவிழ்ந்து கிடந்த சட்டையின் முதல் பட்டனை போட்டுவிட்டாள். முந்தானையை எடுத்து முகம் துடைத்தவள் சத்யனின் 4 நாள் தாடியுடன் இருந்த தாடையை தடவி பார்த்து, சேவ் பண்ணப்படாதோ, இப்படியா தாடி விட்டுண்டு இருப்பேள் என்று மெல்லிய குரலில் கடிந்தாள். மாதவியின் முந்தானையை இழுத்து அவள் வாசத்தை நுகர்ந்த சத்யன், சொல்லுவடி சொல்லுவ, நேற்று வரைக்கும் நான் இருந்த இருப்பு எனக்கு தானே தெரியும். ஏன், என் மாமனார் தாடி வச்சவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாரா? இல்லை இந்த தாடி உனக்கு இடைஞ்சலாக இருக்குதுன்னு குறைப்பட்டுக்கிறியா என்று செல்லமாக அதட்டினான். தாடி இருந்தால் எனக்கு என்னவா? மாதவியின் குரல் நாணம் பின்னியது. சொர சொரன்னு குத்துன்னு தான் கேலியாக கூறிவிட்டு கூர்மையாக அவளை பார்த்தான். ஐய சி என்று அழகாக வெட்கப்பட்டவளை இழுத்து அணைத்த சத்யன், இப்போ கதவை தட்டி அவங்க திறக்கலைன்னா அவங்க கிட்ட கேட்காமலேயே தூக்கிட்டு போயிடுவேன் என்றான் தாபத்துடன். மெல்ல மெல்ல அவனிடமிருந்து விலகினாள் அவள். முகத்தை நிமிர்ந்து நோக்கி, அவ 2 பேரும் என்ன சொன்னாலும் கோவப்படாமல் பேசுவேளா எனக்காக என்று கெஞ்சுதலாய் கேட்டாள். சத்யன் அவள் நெற்றியில் விழுந்த முடியை ஒதுக்கிவிட்டு, உன் விஷயத்தில் இனி எனக்கு கோவமே வராது மாதவி. நேற்று உன் மேலே நான் பட்ட கோவத்தினால நான் பட்ட கஷ்டம் போதும். ஒவ்வொரு நிமிஷமும் செத்து செத்து பிழைச்சேண்டி என்றவன் குரல் கரகரத்தது. மாதவி தலை கவிழ்ந்தாள். நான் தானே காரணம், மன்னிச்சுடுங்கோ என்றாள். மன்னிப்பை ஏற்க முடியாது, இன்னும் நான் கோவமாக தான் இருக்கேன். நான் கேட்குறதே எல்லாம் அப்பப்போ கொடுத்தா தான் ஏன் கோபம் குறையும் என்று குறும்புடன் கூறி விரைப்பாக நின்றான் சத்யன். மாதவி அவனது குறும்பு புரிந்து தனது தளிர் விரல்களால் அவன் தாடையை வருட
சத்தியன் அதில் மயங்கிப் போய் நின்றிருந்தான். அவள் அவனை அப்படியே விட்டுவிட்டு நடந்து சென்று வீட்டுக் கதவை தட்டினாள். சத்தியன் மெல்ல நடந்து வந்து கைகளை பற்றியபடி அவளருகே சேர்ந்து நின்றான். உள்ளிருந்து யார் என்று விசாலத்தின் குரல் கேட்க, அம்மா, நான் மாதவி என்று கூறினாள் இவள். அடுத்த சில நிமிடங்களில் கதவு திறக்கப்பட்டது. மாதவியை குழப்பமாக பார்த்த விசாலம், என்னடி, இன்னைக்கு தானே கல்யாணம், நீ அதுக்குள்ளே வந்துட்ட? சொல்ல வந்த வார்த்தை பாதியில் நிற்க மாதவிக்கு பின்னால் நின்ற சத்தியனை திகைப்புடன் பார்த்தாள். சத்தியன் இயல்பாக புன்னகைக்க சட்டென்று சுதாரித்த விசாலம் மடிசார் முந்தானையை எடுத்து அவசரமாக தன் தோள்களை மூடிக்கொண்டு வாங்கோ என்று மட்டும் கூறி வழிவிட்டு ஒதுங்கி நின்றாள். சத்தியன் மாதவியின் கைத்தளம் பற்றி வீட்டுக்குள் நுழைந்தான். தன் மகளின் கையை பற்றியிருந்த சத்தியனின் கை மீது விசாலத்தின் பார்வை சென்றது. சட்டென்று நெஞ்சிற்குள் ஒரு நிம்மதி பரவியது போல இருக்க, உட்காருங்க, அவர் ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கார் என்று மெல்ல கூறிவிட்டு மகளின் முகத்தை பார்த்தாள். மாதவியின் முகத்தில் விசாலம் இதுவரை பார்த்தறியாத பூரிப்பு. முகம் முழுவதும் சிவந்து போய் வெகு அழகாக இருந்தாள். அவனுடன் இணைந்து நிற்பதிலும் கூட ஒரு நளினம் தெரிந்தது. அவனுடன் கைகோர்த்து நின்றதிலும் ஒரு நிமிர்வு. இன்றுதான் என் மகள் பெண்ணானோளோ? விசாலம் தனக்குத்தானே கேட்டுக்கொண்டாள். மூவரும் என்ன பேசுவது என்று புரியாமல் நின்றிருக்க, குளித்து முடித்து இடுப்பில் பஞ்சகச்சமும் தோளில் துண்டுமாக ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லிக்கொண்டு அங்கே வந்த வெங்கடேசன் மகளையும் மகளின் கையை பற்றியபடி நிற்கும் அந்த அந்நிய மனிதனையும் உற்று பார்த்துவிட்டு எதுவும் பேசாமல் மனைவியிடம் திரும்பினார். அவர் அமைதி பெண்கள் இருவரையும் பயப்படுத்தத்தான் செய்தது. விசாலம் மெல்ல வாய்த்திறந்து இவர் என்று ஆரம்பிக்க, நீங்க இருங்க, நானே சொல்கிறேன் என்ற சத்தியன் மாதவியை இழுத்தபடி வெங்கடேசனின் முன் வந்து நின்றான். நான் சத்தியன், வண்டியூரில் ஹோட்டல் வச்சு நடத்துகிறேன். படிப்பு 12வது. கடந்த 9 வருஷமாக ஒரு கொலை செஞ்சு கொடுத்ததுக்காக சிறையில் இருந்துட்டு வெளியே வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. நானும் மாதவியும் ஒருத்தர் விரும்புகிறோம். கல்யாணம் செய்துக்கும் முடிவோடு உங்ககிட்ட அனுமதி வேண்டி வந்திருக்கோம் என்று மிக தெளிவாக கூறியவன் மாதவியின் கையை விடுத்துவிட்டு பேசு என்பது போல பார்வையால் சொன்னான். மாதவி தயக்கத்துடன் தகப்பனை நெருங்கினாள். அப்பா, இவர்தான் என்னை ஆத்து மண்டபத்தில் காப்பாற்றினவர். அதுக்காகத்தான் சிறைக்கும் போனார். இப்போ அவருக்காகத்தான் என் உயிர் இருக்குப்பா என்று சுருக்கமாக புரியும்படி சொன்னவள் சட்டென்று காலில் விழுந்து, பிள்ளைகள் செய்ததையே பெண்ணும் செய்கிறாளேன்ட்டு வெறுத்துடாதீங்கப்பா என்று கண்ணீருடன் கேட்டாள். விசாலம் வேகமாக வந்து மகளை தூக்கி தன் தோளில் சாய்த்து கொண்டு, என்னண்ணா அமைதியாக இருக்கீள்? நமக்கு அன்னமிட்ட குழந்தை இப்படி அழவிடலாமோ? ஏதாவது பேசுங்களேனா என்று அழுதபடி கூறவும் வெங்கடேசன் சத்தியனை பார்த்து, உட்காருங்கோ, பேசலாம் என்று சோபாவை காட்டினார். நீங்கள் நிற்கிறீங்களே என்று சத்தியன் சொல்லவும் வெங்கடேசன் சிறு தலையசைப்புடன் அங்கிருந்த நாற்காலியில் அமர சத்தியன் சோஃபாவில் அமர்ந்தான். தாயும் மகளும் ஓரமாக ஒதுங்கினர். சற்று நேரம் மௌனத்திற்கு பிறகு, இந்த ஆற்றுல நடந்த சில சம்பவங்களை வச்சு நீங்கள் யாருன்னு ஓரளவுக்கு எனக்கு புரியறது. என் பொண்ணு மானத்தை காப்பாற்றினதுக்கு அன்னைக்கு நன்றி சொல்லாமல் போனது தான் இத்தனை வருஷம் கழிச்சு பெரிய கடன் சுமையாக என் முன்னாடி வந்து நிற்குதுன்னும் புரியறது. ஆண் பிள்ளைகளை தடுக்கவே எனக்கு சக்தி இல்லாதப்போ இந்த குடும்பத்தையே காப்பாற்றுற பெண் பிள்ளையை மட்டும் தடுக்க நேக்கென்ன உரிமை இருக்குது? மாதவி தவறமாட்டாள்னு நேக்கு தெரியும். அவளோட தேர்வு சரியானது தான்னும் நேக்கு தெரியும். பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த கசப்பு மாதவி விஷயத்தில் இல்லைங்கிறதும் உண்மைதான். அதுக்கு காரணம் உங்களை பற்றி தெரிஞ்சுண்டதாலேயே கூட இருக்கலாம். என் பாரியாள் உங்களை பற்றி நிறையவே சொல்லியிருக்கா. சிறைக்கு போனவா எல்லோரும் கெட்டவா இல்லைன்னு தெரியறது. ஆனால் பாருங்கோ, நான் சாஸ்திர சம்பிரதாயங்களில் ஊறி போனவன். என்னால் எதையும் அவ்வளவு சுலபமாக ஏற்றுக்க முடியலை. என்னால் இதையெல்லாம் விட்டுட்டு வெளியே வரவும் முடியாது. என் மகளோட ஆசைக்கு குறுக்க நிற்கவும் முடியாது. அதனால் மாதவியை கல்யாணம் செய்துக்க என் அனுமதி தேவையில்லை. நீங்கள் உங்கள் இஷ்டப்படி கல்யாணத்தை நடத்திக்கலாம். வெங்கடேசன் தனது மனதில் இருப்பவற்றை நீண்ட பிரசங்கமாக சொல்லி முடித்தார். அவர் பேசி முடிக்கும் வரை குறுக்கிடாமல் அமைதியாக கேட்டான் சத்தியன். பிறகு ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டுவிட்டு நிமிர்ந்து அமர்ந்து, உங்கள் மனசை புரிஞ்சிக்க முடியுது. நீங்கள் நான் சொல்ல வர்றதையும் கேட்டு புரிஞ்சுக்கணும் என்று கூறினான். கண்டிப்பாக கேட்பேன், சொல்லுங்கோ என்றார் வெங்கடேசன். முதல்ல நான் மானசீகமாக உங்கள் 2 பேருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போனதுக்கு நீங்கள் 2 பேரும் என்னை மன்னிக்கணும் என்று சத்தியன் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கொண்டான்.
சத்யன் பேசியது விசாலத்திற்கு மட்டுமே புரிந்தது. அவன் கொடுத்த வாக்கு அவளுக்கல்லவா? தன்னை காட்டிக் கொடுக்காமல் மானசீகமாக வாக்கு கொடுத்ததாக கூறிய சத்யன் விசாலத்தின் முன்பு விண்ணை முட்டி நின்றான். சத்யனின் பார்வையும் விசாலத்திடம் மன்னிப்பை கேட்டுவிட்டு மீண்டு வந்தது. மாதவியை காப்பாற்றின ஒரே காரணத்துக்காக வந்த காதல் இல்லை இது. உள்ளார்ந்து உண்மையாக வந்த நேசம். சீனு மாதிரி ஹம்சன் மாதிரி நாங்களும் உங்களை காயப்படுத்திடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் இத்தனை நாளாக நான் மாதவியை விட்டு விலகி இருந்தேன். ஆனால் நேற்று கல்யாணத்தில் சகோதரனாக நினச்ச ஒருத்தன் கூட மாதவி பேசினதையே என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியலை. அப்போ அவளை அடுத்தவனுக்கு கொடுத்துட்டு எப்படி உயிரோடு இருக்க முடியும்னு தோணுச்சு. அதனால தான் இப்போ உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன். அடுத்தவனுக்கு கொடுக்க மாதவியும் உயிரோடு இருக்க மாட்டா. அவள் இல்லாமல் நானும் இருக்க மாட்டேன். புராண காலத்தில் மன்னன் போருக்கு போய் எதிரிகள்கிட்ட சிக்கி சிறைக்கு போயிட்டா அவனோட மகாராணி மறைஞ்சிருந்து படையில் சேர்ந்து நாட்டை உருவாக்கி மன்னனை மீட்டு அவனுக்கு புனர்வாழ்வு கொடுக்குற மாதிரி நிறைய கதைகள் படிச்சிருக்கேன். ஆனால் அது என் வாழ்க்கையில் மாதவி நடத்தி காட்டியிருக்கா. நான் சிறையில் இருந்த நாட்களில் எனக்காக ஒரு உலகத்தை நிர்மாணிச்சிருக்கா. என் வாழ்க்கையையே திருப்பி கொடுத்திருக்கா. எனக்கு மானத்தை காப்பாற்றினவன் நல்லா இருக்கணும்னு கடமையாக ஆரம்பித்தது காதலில் வந்து முடிஞ்சிருக்கு. என்னோட தரம் தராதரம் எதையும் நினைக்காம என் மனசை மட்டுமே மையமாக வச்சு வந்த இந்த காதலை நான் எப்படி துறக்க முடியும்? எங்களோட இணைப்பு உங்களுக்கு சில நாள் வருத்தம்தான். அவளை பிரியறது எனக்கு வாழ்நாள் துயரம். ஒரு நாளே தாங்க முடியாதனா வாழ்நாள் பூராவும் என் மாதவி இல்லாமல் முடியாது. நினைத்த மாத்திரத்தில் சத்யனுக்கு நெஞ்சம் நடுங்கியது. சமையல் அறையின் நிலையை பிடித்து கொண்டு நின்றிருந்த மாதவியை திரும்பி பார்த்தான். அவளும் அவனது வழி உணர்ந்தவள் போல விழிகளில் நீர் முட்டி நிற்க சத்யன் அவளை நோக்கி தனது வலது கையை நீட்டினான். அதற்காகவே காத்திருந்தது போல வேகமாக வந்து அவன் கையை பற்றிய மாதவி அப்படியே அவன் காலடியில் மண்டியிட்டு அமர்ந்து கொண்டாள். சத்யனின் விரல்கள் இதமாக அவள் நெற்றியை வருடியது. அவன் முழங்காலின் மீது தலை சாய்த்தாள். ஒரு மாதிரி உணர்வு பூர்வமான மோன நிலையில் இருவரும் கண் கலங்கியது. சற்று நேரம் அமைதி. வெங்கடேசன் அமைதியாக இருவரையும் பார்த்திருந்தார். விசாலம் வழிந்த கண்ணீரை சேலை தலைப்பால் துடைத்துவிட்டு, 2 பேரும் சூரியனும் செந்தாமரையுமா ரொம்ப நாளைக்கு நன்னா இருக்கணும் பெருமாளே என்று வேண்டினாள். நிமிர்ந்த சத்யனின் கண்கள் கலங்கி இருந்தது. இப்போ என்னோட நிலைமை என்னவோ அதேதான் அன்னைக்கு சீனுவோட நிலைமை. எனக்கு கட்டுப்பாடுகள் இல்லை. உங்கள் முன்னாடி வந்து என் காதலியை கேட்டு நிற்கிறேன். ஆனால் சீனுவுக்கு கட்டுப்பாடுகள் அதிகம். ஆச்சாரமான குடும்பம், வயது வந்த தங்கச்சிங்க, வேற்று மதம். இது எல்லாத்தையும் விட அந்த பெண் சல்மாவோட உயிர். இப்படி எத்தனையோ தடைகள் சீனுவுக்கு. அந்த வயசில் இது அத்தனையும் தாண்டியது அந்த பெண் சல்மாவோட உயிருக்காகத்தான். அவன் நிலையில் நான் இருந்திருந்த உயிரையே கூட விட்டிருப்பேன். நீங்கள் சீனுவோட நிலைமையும் யோசித்து அவனை மன்னிக்கணும். இப்போ அவன் குடும்பத்தோடு இருந்தாலும் பாசத்துக்காக ஏங்கி போய் தான் நிற்கிறான் என்று சொல்லவும் மற்ற மூவரும் திகைப்புடன் அவனை பார்த்தனர். மாதவி மட்டும், அண்ணாவை பார்த்தேளா என்று கேட்டாள். ஆமாம் என்று தலையசைத்த சத்யன் ஹம்சனும் சீனுவும் தன்னை வந்து பார்த்த விவரங்களை கூறி ஹம்சன் தற்போது தன்னுடன் புதிய தொழிலுக்கு உதவியாக இருப்பதையும் கூறினான். மூவரும் அசந்து போய் அமர்ந்திருந்தனர். சத்யன் எழுந்து விசாலத்திடம் வந்தான். விசாலம் சத்யனை அண்ணாந்து நோக்கினாள். என் காதலுக்கு முன்னாடி வேற எதையும் என்னால் யோசிக்க முடியல, மன்னிச்சிடுங்க என்று மன்னிப்பு கேட்டவன், நேற்று தான் ஹம்சன் சீனுவோட மகன் அப்படியே உங்கள் ஜாடையில் இருக்கிறதா சொன்னான். அவன் உங்கள் குடும்பத்து வாரிசு, உங்கள் பேரன். மகனை வெறுத்தாலும் மகனோட மகனை பார்க்கணுன்னு உங்களுக்கு தோணலையா? ஆண்கள் மனம் அவ்வளவு சீக்கிரம் மாறாதுதான். ஆனால் நீங்கள் ஒரு தாய். உங்களால் எப்படி 6 வருஷமாக ஒரு மகனை மறந்து வாழ முடிஞ்சுது? அவனை தேடி உங்கள் தாய்மை போகவே இல்லையேம்மா. மதம்தான் குறுக்க நிற்கிறதுன்னா அந்த மதத்தை விட தொப்புள் கொடி உறவு பலம் வாய்ந்ததாச்சே. அந்த உறவு உங்கள் மகனை தேடச் சொல்லலையா? சத்யனின் கேள்விகள் ஒவ்வொன்றும் ஈட்டியாய் விசாலத்தின் நெஞ்சில் பாய கண்ணீருடன் அவனையே பார்த்திருந்தாள். விசாலத்தின் கண்ணீர் சத்யனை அசைத்து பார்க்கவில்லை. அவனுக்கு குடும்பம் ஒன்று சேரணும் என்பதுதான் குறிக்கோளாக இருந்தது. வேற்று மதத்து பொண்ணை கல்யாணம் செய்தான் அவனை ஒதுக்கினீங்க சரி. நாளை நீங்கள் இருந்து மறுபடியும் இதே இந்து மதத்தில் இதே உயர்ந்த குலத்தில் பிறப்பீங்கன்னு உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா? மரணத்துக்கு பின் நம்மோட பிறப்பு எதுவாக இருக்கும்னு தெரியாதப்போ இப்படி பெத்த உறவையே ஒதுக்கிறது சரியாம்மா? ஜாதி மதம் அந்தஸ்து எல்லாமே நாம் பார்த்து ஏற்படுத்தியது. ஆனால் உயிர் அது நமக்கு மேலே இருக்கிறவனால் மட்டும்தான் கொடுக்க முடியும்.
சீனு ஜாதி மத சம்பிரதாயங்களை உதறிட்டு ஒரு பொண்ணுக்கு அவள் உயிரை திருப்பி கொடுத்துருக்கான். அப்போ சீனு நீங்கள் கும்பிடுற பெருமாளோட அவதாரம் மாதிரி தானே? சத்யன் பேசி முடிக்கும் முன்பே, ஐயோ மாப்பிள்ளை, நான் பாவிதான், ஒத்துக்கிறேன் என்று சத்யனை பார்த்து விசாலம் கும்பிட்டு அழ, அவளையும் அறியாமல் கண்ணீருடன் வந்து விழுந்த மாப்பிள்ளை என்ற வார்த்தை வெங்கடேஷனை எழுந்து நிற்க வைத்தது. இல்லைம்மா, நீங்கள் பாவி இல்லை. சமூகங்கிற திரையை போட்டு கண்ணை மறைச்சிக்கிட்டு இருந்தீங்க. அதை விளக்கிட்டு உலகத்தை பாருங்க. சந்தோஷமும் நிம்மதியும் வேணும்னா சில விஷயங்களை தூக்கி போட்டுட்டு வெளியே வந்தாத்தான் முடியும். ஹம்சன் சின்ன பையன்தான். அவனால் என் அளவுக்கு யோசிக்க முடியலை. அவனோட தேவதை அக்கா நல்லா இருக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் அவன் செஞ்ச தியாகம்தான் கலைச்செல்வியை கல்யாணம் பண்ணிக்கிட்டது. நீங்கள் யாருமே அதை புரிஞ்சுக்கலை. முக்கியமாக மாதவி அவனை ரொம்பவே நோகடிச்சிட்டா. தனக்காக தம்பி இவ்வளவு பெரிய விஷயத்தை சாதிச்சிருக்கான்னு அவளுக்கும் புரியாமல் இல்லை. ஹம்சன் தனக்கு பொண்டாட்டி வேணும்னு நினச்சிருந்தா கலைச்செல்வியை விட படித்தவளா பணக்காரியா அழகானவளா பார்த்து தேர்ந்தெடுத்திருக்கலாம். கலைச்செல்வியை தேர்ந்தெடுத்த ஒரே காரணம் தன் அக்கா வாழ்க்கை நல்லபடியாக அமையணுங்கிறது தான். ஆனால் அப்படி தனக்கு தகுதியில்லாத ஒருத்தி அவசரமாக தேர்ந்தெடுத்தாலும் அவளையும் உயிராக நேசிக்கிறான் பாருங்க உங்கள் மகன். அதுதான்மா உங்களோட வளர்ப்பு. இந்த இடத்துல உங்களோட சாஸ்திர சம்பிரதாயத்தை ஹம்சனோட மனிதாபிமானம் ஜெயிச்சிடுச்சு. இப்படிப்பட்ட 2 மகனை பெத்த நீங்கள் பாவி இல்லைம்மா, தெய்வங்கள் தான் என்று சத்யன் குரல் உயர்த்தி பேசினான். அத்தனை பேரும் அந்த குரலுக்கு கட்டுப்பட்டு அப்படியே நின்றிருந்தனர். வெங்கடேசனின் பார்வை கூட மாறியிருந்தது. மரியாதை ஏறியிருந்தது. சத்யன் விசாலத்திடமிருந்து வெங்கடேசன் அருகே வந்தான். பெரியவங்க முன்னாடி நான் அதிகமாக பேசுறது தப்பு தான். எங்கள் காதலை நீங்கள் ஏற்றுக்கணுங்கிறதுக்காக நான் இதை பேசலை. உங்கள் பிள்ளைகள் தவறிட்டாங்களேன்னு நீங்கள் ஒருபோதும் நினைக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு பேசுகிறேன். நான் சிறைக்கு போனவன் தான். அதனால் மாதவியோட தேர்வு சரியில்லைன்னு நினைக்காதீங்க. என்னால் அவளை கண்ணிமைக்குள்ள வச்சு பாதுகாக்க முடியும். அவள் இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு உலகத்தை அவளுக்கு அறிமுகம் செய்ய என்னால் மட்டுமே முடியும். நீங்கள் சொன்னீங்க உங்களால் சாஸ்திர சம்பிரதாயத்தில் இருந்து வெளியே வர முடியாதுன்னு. நான் உங்களை வர சொல்லலை, நீங்கள் நீங்களாகவே இருங்க. ஆனால் புண்ணியர்களை பிள்ளையா பெற்ற நீங்கள் தலை குனிஞ்சு மட்டும் நடக்காதீங்கன்னு தான் சொல்கிறேன் என்று சத்யன் கூறவும் வெங்கடேசன் அவனை மரியாதையுடன் நோக்கி, நேக்கு எல்லாம் புரியறது. என் சுற்றத்தாருக்கு பயந்து தான் நான் சீனுவை போய் பார்க்கலை. அவனை ஏற்றுக்கவும் இல்லை. காலம் எவ்வளவுதான் நவீனமாக போனாலும் அமெரிக்காவில் இருக்கிறவா கூட ஆவணிய விட்டத்திற்கு சாஸ்திரப்படி பூநூல் மாத்திராள். அதெல்லாம் மாறாது. நான் உங்களை தடுக்கலை, வெறுக்கலை. என் சூழ்நிலை இதுதான், அவ்வளவுதான் என்று கூறியவர் குரலில் நேயம்தான் இருந்தது. சத்யன் அவரை பார்த்து லேசாக புன்னகைத்தான். நான் சொல்கிறத ஒத்துக்கிறேன். இருந்தாலும் என் தரப்பில் சின்ன விளக்கம் சொல்ல ஆசைப்படுறேன். இப்போ நீங்கள் இருக்கிற இந்த வீடு வாடகை வீடு தான். இந்த வீட்டு பூஜை அறைய நீங்கள் தெய்வம் வாழ்கிற இடமா நினச்சி பூஜை செய்கிறீங்க. ஆனால் நீங்கள் நாளைக்கே வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டா அடுத்து வர்றவங்க பூஜையே செய்யாதவங்களா இருக்கலாம். ஏன் அந்த பூஜை அறைய ஸ்டோர் ரூமாக கூட பயன்படுத்தலாம். அதுபோலத்தான் நம்ம ஆத்மாவும் உடலும். பூநூல் போட்ட உங்கள் உடல் தான் சாஸ்திர சம்பிரதாயம் ஜாதி மதம் எல்லாம். உடல் அழியக்கூடியது. அதுக்குள்ளே இருக்கிற ஆத்மா அழியாது. அது ஆண்டவன் கொடுத்தது. உங்கள் உடல்ல இருந்து ஆத்மாவை பிரித்து எடுத்து மீண்டும் யாருக்கு கொடுக்கணுங்கிறத ஆண்டவன் தான் முடிவு செய்வான். அப்படி இன்னொருத்தருக்கு போகாமல் ஆத்மா வெளியே சுற்றினா அதுக்கு பேர் சாத்தான். அதுபோல் நான் இன்னாருக்குத்தான் ஆத்மாவாக போகணும்னு நீங்கள் பிரார்த்தனை செய்த ஆண்டவனுக்கு உத்தரவிட முடியுமா? உங்கள் ஆத்மா போய் சேர்ற இடம் இந்துவா முஸ்லீமா கிறிஸ்டியனா அப்படின்னு நமக்கு தெரியாது. அந்த உடல் எந்த ஜாதின்னு நமக்கு தெரியாது. அப்படி இருக்க வாழ்கிற இந்த கொஞ்ச காலத்துக்கு மனிதநேயமே மகத்தானதுன்னு வாழ்ந்துட்டு போகலாமே சார். சீனு சல்மாவுக்கு உயிர் கொடுத்தது மனிதநேயம். கடமைக்காக கல்யாணம் செய்தாலும் கலைச்செல்வியை மனைவியாக நேசிக்கிற ஹம்சன் செய்தது மனிதநேயம். தனக்காக ஒருத்தன் ஜெயிலுக்கு போயிட்டான்னு தெரிஞ்சு கதறி துடிச்சு அவனுக்கு மறுவாழ்வு கொடுத்திருக்காளே மாதவி, அது மனிதநேயம். இந்த பிள்ளைகளை பெற்ற உங்ககிட்ட இருந்துதான் இவங்களுக்கு இந்த நல்ல குணங்கள் கண்டிப்பாக வந்திருக்கணும். அதனால் உங்களுக்குள்ளே இருக்கிற மனிதநேயத்தை வெளியே கொண்டு வாங்க சார். உலகம் உங்களை உயர்ந்து பார்க்கும். இன்னும் எத்தனை காலத்துக்கு பழங்கதைகள் பேசி பதுங்கி வாழப் போகிறீங்க? பயப்படாமல் வெளியே வாங்க. மகனை மகனேன்னு கட்டி அணைச்சி வாய்விட்டு அழுங்க. மருமகளை ஊரறிய அறிமுகப்படுத்துங்க. பேரனை தூக்கி தோள்மேல் வச்சுக்கிட்டு சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போய் பேரனோட பெருமையை பேசுங்க. மகளை மனம் குளிர வாழ வைங்க. பாசத்துக்கு வேஷம் வேணாம் சார். வெளிப்படையாக இருங்க. சத்யன் சொல்லி முடித்தபோது மாதவி வேகமாக அவன் கால்களில் விழுந்தாள். சத்யன் பதறிப்போனான். வேகமாக குனிந்து அவளை தூக்கி நிறுத்தி, என்ன மாதவி இதெல்லாம் என்று சங்கடமாக கேட்டான்.
மாதவியின் விசும்பல் நிற்கவே இல்லை. மாதவியை சோஃபாவில் உட்கார வைத்துவிட்டு தானும் பக்கத்தில் அமர்ந்தான். வெங்கடேசன் வேற்று உலகத்திற்குள் நுழைந்தவர் போல பிரமிப்புடன் அமர்ந்திருந்தார். இவன் மனுஷனா? மனித உருவில் வந்து பிரம்மனா? எத்தனை ஞானம், எத்தனை தெளிவு, எவ்வளவு உயர்ந்த சிந்தனைகள்! கும்பிடத் தோன்றியது வெங்கடேசனுக்கு. சொல்லுங்க சார், உங்கள் மகளை நீங்களா தரணும்னு எனக்கு ஆசை. அதுவும் மொத்த குடும்பமும் சேர்ந்திருந்து என் மாதவியை முழு மனசோடு எனக்கு தரணும். என் ஆசைங்கிறத விட இது என்னோட வேண்டுதல்னு கூட சொல்லலாம். நிறைவேற்றி வைப்பீங்களா? சத்யன் நிமிர்வுடன் பேசினாலும் அதில் பணிவும் இருந்தது. வெங்கடேசனிடம் பேச வார்த்தைகள் இல்லை. சற்று பொறுத்து சமையலறையை பார்த்து குரல் கொடுத்தார். 2 பேர் வந்து எவ்வளவு நேரமாச்சு? குடிக்கிறதுக்கு எதுவும் கொடுக்கப்படாதோ? உடனே விசாலம் பரபரப்பானாள். இதோ செத்த நாளில் காஃபி எடுத்துண்டு வரேன் என்று உள்ளே ஓடினாள். அதற்கு மேல் மாதவியால் விருந்தாளியைப் போல அமர்ந்திருக்க முடியவில்லை. சத்யனிடமிருந்து மெல்ல நழுவி சமையல் அறைக்குள் சென்றாள். வெங்கடேசன் சத்யனின் பக்கமாக தனது சேரை இழுத்து போட்டுக்கொண்டு அமர்ந்தார். அவனது புதிய சோப்புத்தூள் தயாரிப்பு பற்றி விசாரித்தார். ஹம்சனின் எதிர்காலம் பற்றித்தான் மறைமுகமாக கேட்கிறார் அவர் என்று புரிந்தது சத்யனுக்கு. புன்னகையை அடக்கிக் கொண்டு மொத்த விவரங்களையும் அவன் சொல்லி முடித்தபோது விசாலம் இருவருக்கும் காஃபி எடுத்து கொண்டு வந்து கொடுத்தாள். சத்யன் காஃபியை எடுத்துக்கொண்டு மாதவியை தேடினான். அவன் பார்வை புரிந்து, அவ தோசை வார்த்துண்டு இருக்கா, பஸ்ஸில் வர்றச்ச பசிக்குதுன்னு சொன்னேடாமே என்று கூறிவிட்டு கணவனின் பக்கம் திரும்பி, ஒரு தேங்காய் வாங்கிட்டு வாங்கோ, சட்னி பண்ணணும் என்று கூறினாள். சரி, இதோ போகிற விசாலம் என்று வேகமாக எழுந்து சட்டையை மாட்டிக்கொண்டு, இருங்கோ இதோ வந்துடுறேன் என்று சத்யனிடம் கூறிவிட்டு சென்றார். சத்யன் காஃபியை ரசித்து குடித்தான். வீட்டை சுற்றிலும் பார்வையை ஓட்டினான். அப்பொழுது அவன் முகத்தருகே ஒரு டவல் நீட்டப்பட்டது. நிமிர்ந்தான். மாதவிதான் டவலுடன் நின்றிருந்தாள். பின்னாடி பாத்ரூம் இருக்கு, போய் முகம் கை கால் கழுவிண்டு வாங்கோ, தோசை செய்திருக்கேன், சாப்பிடலாம் என்றாள். சத்யன் மாதவியின் முகத்தையே பார்த்தான். வெட்கத்தில் அரைவழி மூடியிருந்தாள். அவன் பார்வை தீப்பட்டு மாதவியின் இமைச்சிறகுகள் படபடவென்றடித்து கொண்டன. அவளின் இமைகளோடு சேர்ந்து சத்யனின் இதயமும் அடித்து கொண்டது. அவளின் கையை பிடித்தபடி டவலை வாங்கியவன், கூட வந்து பாத்ரூம் எங்கேன்னு காட்டு என்று ரகசியமாக கூறிவிட்டு எழுந்து முன்னால் செல்ல, அவன் பின்னால் போவதா வேண்டாமா என்ற தவிப்புடன் சமையல் அறைக்குள் எட்டி பார்த்தாள் மாதவி. விசாலம் தோசை பத்தாது என்று பூரிக்கு மாவு பிசைந்து கொண்டிருந்தாள். மாதவி மெல்ல பின்கட்டுக்குள் நழுவினாள். சத்யன் கிணற்றடியில் நின்று சுற்றிலும் பார்த்து கொண்டிருந்தான். அவள் 4:08 அவனை அடைந்து பின்புறமாக இறுக்கமாக கட்டிக்கொண்டு முதுகில் முத்தமிட, ஏய் என்ன இது, யாராவது வந்துட போகிறாங்க என்று சத்யன் சங்கடமாக நெளிந்தான். வரட்டுமே, என் ஆம்படையான நான் கட்டின்ட்டு இருக்கேன், யாரும் என்னை கேட்க முடியாது என்று அவன் முதுகில் தனது மூக்கை உரசிக்கொண்டே செல்லமாக கொஞ்சினாள். சத்யன் பின்னால் கைவிட்டு அவளை முன்னால் இழுத்தான். கைகளில் சாய்த்து அவளின் வெல்வெட் கன்னத்தில் முத்தமிட்டு, ரொம்ப மாறிட்டடி நீ என்று கூறி சிரித்தான். பின்ன மாறாமல் என்ன பண்ணுறதாம், ஞானி மாதிரி பேசுகிறேன். நானும் சும்மா இருந்தா நிஜமாவே ஞானியாகி காபி கட்டிண்டு மலைக்கு போயிட்டா அப்புறம் நான் என்ன பண்ணுறது என்று கேட்டாள். சத்யன் சிரிப்புடன், எனக்கு சிஷ்ய பொண்ணா கூடவே வந்துடு, யார் தொல்லையும் இல்லாமல் மலையில் போய் லவ் பண்ணலாம் என்றவன் அவள் காதருகே குனிந்து, ஆதாமேவாள் மாதிரி என்று கிசுகிசுத்தான். ச்சே என்று அவன் கைகளிலிருந்து உதறிக்கொண்டு உள்ளே ஓடிவிட்டாள். சத்யன் சிரிப்புடன் கிணற்றடி சென்று கைகால் முகம் கழுவிக்கொண்டு வீட்டுக்குள் வந்தான். வெங்கடேசன் தேங்காய் வாங்கி வந்து கொடுத்து அது சட்னியாக மிக்சியில் அரைந்து கொண்டிருந்தது. சத்யனிடமிருந்து தவளை வாங்கிய வெங்கடேசன், உட்காருங்கோ, டிஃபன் ரெடி பண்ணிட்டா என்றவர் கிச்சனுக்கு ஓடினார். மாதவி அவள் அறையிலிருந்து எட்டி பார்த்தாள். சத்யன் கவனித்துவிட்டு, வெளியே வா என்று சைகை செய்யவும் முடியாது என்று தலையசைத்தாள். நான் உள்ள வரவா என்று ஜாடையில் கேட்டான். வேண்டாம் என்று பதறினாள். சத்யன் அறைக்குள் நுழைய எழுந்தபோது, இல்லை மேலேயே உட்காந்து சாப்பிடுங்கோ என்ற வெங்கடேசன் ஒரு ஸ்டூலை எடுத்து வந்து சத்யனுக்கு எதிரே போட சத்யன் வேறு வழியின்றி அமர்ந்தான். விசாலம் சத்யனுக்கு வாழை இலை போட்டு உணவு பரிமாற வெங்கடேசன் தண்ணீர் கொண்டு வந்து வைத்தார். மாதவி வெளியே வரவே இல்லை. வெட்கம் அவளை முகாமிட்டு மூடி வைத்து விட்டது. சத்யன் ஏமாற்றத்துடன் சாப்பிட விசாலம் புரிந்து கொண்டு, ஏண்டி மாதவி, அந்த பருப்பு பொடி எடுத்துன்னு வாயேண்டி என்று மகளை அழைத்தாள். நீயே போய் எடுத்துக்கோ, சன்னமாக வந்தது மாதவியின் குரல். ரொம்ப வெக்கப்படுறா போல இருக்கு என்று சிரித்து விட்டு போனாள் விசாலம். சத்யன் சாப்பிட்டு முடித்தான்.
பசிக்கு அருமையான உணவு. என்ன, மாதவி அருகிலிருந்து பரிமாறவில்லை. அது மட்டும்தான் குறை. கிளம்ப வேண்டும். தயங்கி நின்று வெங்கடேசனை பார்த்த சத்தியன், நீங்கள் இன்னும் எனக்கு எதுவும் சொல்லலை என்று ஞாபகப்படுத்தினான். அவர் என்ன சொல்கிறது மாப்பிள்ளை, சந்தோஷம் வந்தால் சுத்தமாக பேச்சு வராது அவருக்கு. நானே சொல்கிறேன் என்று விசாலம் கணவரை ஒரு பார்வை பார்த்துவிட்டு திரும்பி, நாளைக்கு உங்கள் ஆத்துக்கு வரோம், எங்களை சீனுக்கிட்ட அழைச்சிட்டு போக முடியுமா என்று கேட்டாள். சத்தியனின் முகம் பட்டென்று மலர்ந்தது. கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன், அதை விட எனக்கு வேறு வேலை என்ன இருக்குது என்று உற்சாகமாக கூறினான். அப்படியே ஹம்சனையும் வர சொல்லிடுங்கோ, எல்லாரும் சேர்ந்து போகலாம் என்று வெங்கடேசன் முதல் முறையாக வாய் திறந்தார். எல்லாம் சரியானது. கிளம்ப வேண்டும். ஏக்கமாக மாதவியின் அறையை பார்த்தான். உள்ளதான் இருக்கா, போய் சொல்லிட்டு கிளம்புங்கோ என்று விசாலம் அனுமதி அளிக்கவும் வேகமாக தலையசைத்துவிட்டு அவசரமாக அறைக்குள் நுழைந்தான். அவன் வருகிறான் என்று தெரிந்து சுவர் பக்கமாக திரும்பி நின்றிருந்தவளை பின்புறமாக அணைத்தான். என்னடி இது, திடீர் வெட்கம் என்றபடி தன் பக்கமாக திருப்பியவன் அவள் இதழ் நோக்கி குனிய மாதவி வழக்கை குறுக்கே இட்டு என்றாள். கையேடு மாதவி என்று அதட்டினான். அவள் விலகி ஓடினாள். சத்தியன் துரத்திச் சென்று வெளியே சத்தம் கேட்காதவாறு, ப்ளீஸ் மாதவி, ஒன்னே ஒன்று மட்டும் என்று ரகசியமாக கெஞ்சினான். பதுமையாக திரும்பி அவளின் முகத்தை கைகளில் ஏந்தி விழிகளோடு விழிகள் கலந்து விளையாட இதழோடு இதழ் சேர்த்தான். முத்தச் சத்தம் வெளியே கேட்டு விடாமல் மூச்சடக்கி முத்தமிட்டனர் இருவரும். அத்தியாயம் 21. மாதவியின் வீட்டிலிருந்து தனது வீட்டிற்கு கிளம்பிய சத்தியனுக்குள் சந்தோஷம் சாரல் மழையாய் கொட்டியது. அதுவும் சற்று முன் மாதவியுடன் இதழ்கள் கலந்து உறவாடி சூழ்நிலை உணர்ந்து விடுவித்து வந்த பின்னர், இனி அவளை தொடாமல் தனது பொழுது விடியாது என்பதை உறுதிபட கூறியது அவன் உள்ளம். ஆட்டோ ஹோட்டலின் வாசலில் நிற்க உற்சாகமாக இறங்கியவன் ஆட்டோவுக்கு பணத்தை கொடுத்துவிட்டு உள்ளே சென்றான். காலை உணவு வேளை என்பதால் பரபரப்புடன் இருந்த ஹோட்டலில் சத்தியனை முதலில் கவனித்தது ஹம்சன்தான். கேஷ் கவுண்டரில் இருந்தவன் சத்தியனை கண்டு திகைப்புடன் எழுந்து, அத்திம்பேர் என்று திகைப்புடன் அழைக்க சத்தியன் வேகமாக அவனை நெருங்கி கைகளை பற்றி, ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, நான் அப்புறமா விவரம் சொல்கிறேன், நீ வேலையை கவனி, நான் போய் குளிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன் என்று கூறினான். சரி, நீங்கள் போங்க அத்திம்பேர் என்றான் ஹம்சன். எதிர்பட்ட அம்மா அப்பாவிடமும் அதையே சொல்லிவிட்டு அங்கிருந்து பின்கதவு வழியாக வீட்டுக்கு சென்றான். உற்சாகம் வடியாமலேயே விசிலடித்தபடி அலுப்பு தீர குளித்தான். உடை மாற்றிக்கொண்டு கட்டிலில் விழுந்தவனுக்கு மீண்டும் இரவு நடந்தவையெல்லாம் சிறப்பு காட்சிகளாக அவன் மனத்திரையில் ஓடியது. கடித்த உதடுகளுக்கு காதலோடு ஒத்தடமிட்ட காட்சியை நினைத்தால் இப்பொழுதும் கூட 1000 வாட் மின்சாரத்தைப் போல இதயத்தை சிலிர்க்க வைத்தது. முத்தமிடும்போது தனது கைகள் தடவிய தடங்களின் பரிமாணங்கள் அவனை பரிதவிக்க வைத்தது. முதல் முறையாக காதலையும் கடந்த ஒரு உணர்வு வந்து சத்தியனுக்குள் ஊடுருவ தழையணையை கட்டிக்கொண்டு கவிழ்ந்து படுத்தான். மனமும் உடலும் மெல்ல மெல்ல கிளர்ச்சியடைய ஒரு மாதிரி இம்சையாக இருந்தது. தலையணையை பற்களால் கடித்து கொண்டு மாதவி என்று போதையாக உளறினான். சீக்கிரமே அந்த பொற்குவியலை திருமணம் செய்து அந்த புதையலை அவிழ்த்து பார்க்கவும் அவன் மனம் ஏங்கியது. மாதவியை தழுவ வேண்டும் என்ற ஏக்கத்துடன் புரண்டவனை தூக்கமும் வந்து தழுவவில்லை. அவளுக்கு ஃபோன் செய்து எங்கேயாவது வரச் சொல்லி சிறிது நேரம் அவள் மடியில் கிடந்துவிட்டு வரலாமா என்று மனம் தவிப்பாய் தவித்தது. இத்தனை நாள் இல்லாத தாபம் அவளை முத்தமிட்டதும் தொட்டணைத்ததும் வந்துவிட்டது. இந்த காதலே இப்படித்தான் போலிருக்கு, வரவே வராது என்று நினைக்கும் போது வந்துவிடும். காதல் வந்த நிமிடத்தின் நேரத்திற்குள் இதயத்துக்குள் பல மைல் தூரம் ஓடிவிடும். புரியா தவிப்புடன் புரண்டு கொண்டிருந்தவனின் தலைமுடியை ஏதோ ஒரு தளிர்கரம் மெல்ல வருடியது. கனவோ என்று அப்படியே கிடந்தான். வருடிய விரல்கள் பிடரியில் இறங்கி முடிகளை சுருட்டி மென்மையாக இழுக்கவும் சிலிர்த்தான் சத்தியன். உடலில் ஓடிய சிலிர்ப்பு இது கனவில்லை என்று உணர்த்த பட்டென்று திரும்பி பார்த்தான். பார்த்தவன் பரவசப்பட்டான். கட்டில் அருகே அவன் காதல் கண்மணி நின்றிருந்தாள். மாதவி என்று அரை மயக்கமாக அழைத்தவனை இழுத்து தன் வயிற்றோடு அணைத்தாள் மாதவி. சத்தியனின் கைகள் மாதவியின் இடையைச் சுற்றி வளைத்தது. அவள் வயிற்றுக்குள் புதைந்து போவது போல முகத்தை அழுத்தி கொண்டான். நிழலாய் நினைத்தது நிஜமானதில் கண்கள் கலங்கி போனது. தனது தவிப்பறிந்து துடிப்புடன் வந்து நின்றவளை எண்ணி இதயமும் கசிந்தது. வயிற்றில் இருந்த சத்தியனின் முகத்தை நிமிர்த்திய மாதவி அவனது கலங்கிய கண்களை பார்த்து பதறி, என்னம்மா இது என்று காதலோடு கேட்டாள். தெரியல மாதவி,
என்னால் முடியல. ரொம்ப தவிப்பாக இருக்கு. உன்னை தவிர வேறு எதையுமே யோசிக்க முடியல மாதவி. நீ நீ வேணும்னு தோணுது என்றவன் மீண்டும் அவளை இறுக்கி அணைத்து கொண்டான். நீ வேணும் போல தோணுது. இந்த வார்த்தைக்கான அர்த்தம் மாதவிக்கு புரியாமல் இல்லை. சத்யனின் காதல் கரையை கடந்து தடுப்புச் சுவரை முட்டிக்கொண்டு இருப்பதும் புரிந்தது. அவனது 30 வருட இளமை பசிக்கு தன்னையே உணவாக கேட்பதும் புரிந்தது. வயிற்றில் இருந்தவன் முகத்தை கைகளால் தாங்கி உயர்த்தினாள். நீண்ட தயக்கத்திற்கு பிறகு, நீக்கு என்ன தோன்றதுன்னு புரியலை. உங்களுக்கு என்ன தோணித்தோ அதை எடுத்துக்கோங்க. நான் தடுக்க மாட்டேன். உங்களோட உணர்வுகளை கொன்றுவிடும் தைரியம் எனக்கு இல்லை சத்யன் என்று மென்குரலில் மெல்ல மெல்ல கூறினாள். சத்யனிடம் ஒரு மெல்லிய பதற்றம். இப்படி சொல்ல அவள் மனம் எப்படி தயாரானது? என் மீது இவ்வளவு காதலா? 25 வருட கன்னி விரதத்தை எனக்காக உடைக்க தயாராகி விட்டாளா? நேசம் நீர்க்குமொழியாய் வெடித்து இதயத்தில் கலந்தது. சத்யன் தனது அணைப்பை இறுக்க மாதவியின் கால்கள் தளர்ந்தது. மெல்ல அவன் மீதே சரிந்தாள். பனிதேசத்து பூவை சுமப்பது போல ஒரு சிலிர்ப்பு ஓடியது சத்யனுக்குள். இருவரும் ஒருவருக்குள் ஒருவர் அடங்கி விடுவது போல புதைந்தனர். கண்களை திறக்கவில்லை. ஆனால் காட்சிகளை மனம் பதிவு செய்து கொண்டது. மாதவியின் உடல் தன் மீது அழுந்தி கிடக்க அந்த உடலின் வளைவு நெளிவுகள் எப்படி இருக்கும் என்று சத்யன் கண் திறவாமலேயே கண்டு கொண்டிருந்தான். காற்று அவர்களின் உடல்களுக்கு நடுவே புகுந்துவிட முயன்று முட்டி மோதிக்கொண்டிருந்தது. காதலர்களுக்கு நடுவே புக முடியாத காற்றுக்கு வழக்கம் போல தோல்விதான். இருவரும் துளிகூட அசையவில்லை. நெஞ்சு முழுக்க நேசம். அவன் கேட்டதை தர அவள் தயார்தான். அவள் தருவதை அள்ளிக்கொள்ள இவனுக்கும் ஆசைதான். ஆனால் ஏதோ ஒரு தடை அல்லது திரை. அதன் பெயர் பண்பாடோ பாதுகாப்போ ஏதோ ஒன்று. அசைந்தால் அன்பெல்லாம் ஆசையாகி, ஆசை வேட்கையாகி, வேட்கை வெறியாகி விடுமோ என்ற பயம் இருவருக்கும். காதல், ஆசை இவ்விரண்டும் சம விகிதத்தில் கலந்திருப்பதுதான் காமம். அதையும் தீண்டி பார்க்க உடல் தயாராகத்தான் இருந்தது. ஆனால் அவர்களின் உள்ளம் தயாராகவில்லை. மாதவியை காணும் முன்பு தவித்த சத்யன் அவள் வந்து அவன் தவிப்புக்கு தன்னையே கொடுப்பதாக சொன்னதும் அள்ளிக்கொள்ள முடியாமல் அமைதியாக கிடந்தான். தன் மீது கிடந்தவளை தளர்த்தி பக்கத்தில் கிடத்தினான். மாதவியின் முகத்தை பார்த்தான். வெட்கம், கூச்சம், அச்சம், நாணம் என எல்லாம் கலந்து மலர்ந்து கிடந்தாள். ஆனால் இவை எல்லாவற்றையும் மீறிய பயம் முகத்தில் தெரிந்தது. உதடுகள் கூட நடுங்கியது. கை விரல்களை இறுக மூடிக்கொண்டு ஏதோ ஒரு தாக்குதலுக்கு தயாரானவள் போல கிடந்தாள். சத்யனின் உதடுகளில் புன்னகை. குனிந்து நடுங்கும் அவள் உதடுகளில் முத்தமிட்டான். பிறகு பிடரியில் கைவிட்டு அவளை தூக்கி அமர வைத்தான். மூடியிருந்த வழிகளில் முத்தமிட அவை திறந்து கொண்டது. விழித்து பார்த்தவளை காதலோடு பார்த்த சத்யன், என்னடா பயமா என்று கேட்கவும் மாதவி அவன் நெஞ்சில் சாய்ந்தாள். பயமில்லை, வேற ஏதோ என்றாள். அவளை அணைத்தவாறே கட்டிலிலிருந்து இறங்கிய சத்யன் இடுப்பை வளைத்தபடி வெளியே வந்தான். ஹாலில் கிடந்த சோபாவில் மாதவியை அமர வைத்துவிட்டு உள்ளே போய் ஃப்ரிட்ஜில் இருந்த ஒரு கூல்ட்ரிங்க் எடுத்து வந்து இவனும் அவள் பக்கத்தில் அமர்ந்தான். அவளின் கையில் பாட்டிலை கொடுத்து, கொஞ்சம் குடி மாதவி, நடுக்கம் குறையும் என்றான். அவள் சங்கடமாக அவனை பார்த்துவிட்டு மறுக்காமல் வாங்கி குடித்தாள். பாட்டிலை அவளே கொண்டு போய் வைத்துவிட்டு வந்து அவன் அருகில் அமர்ந்து, நான் அதுக்காக பயப்பட்டேன்னு தப்பாக நினைக்காதீள். அது ஏன்னு தெரியல, ஒரு மாதிரி படபடன்னு வந்துடுத்து என்று தலை குனிந்து கூறினாள். அவள் விரல் பற்றி முத்தமிட்டு, தப்பாவா? உன்னையா? அது உன் நேச்சர் அப்படி. நான் எப்படி தப்பாக எடுத்துக்க முடியும்? இன்னும் சொல்லப்போனால் நான் அப்படி கேட்டது தான் தப்பு என்று சொல்லவும் அவன் வாயை பொத்திய மாதவி, இல்லை இல்லை, தப்பு இல்லை, உங்களுக்கு சொந்தமானதை தானே கேட்டீங்க என்றாள். அவனுக்கு சந்தோஷமாக இருந்தது. மாதவி இழுத்து அணைத்து கொண்டு, எனக்கு சொந்தமானது தான். ஆனால் நாம் ஒன்றா சேரணும்னு எத்தனை பேர் பாடுபட்டாங்க. அவங்களுடைய அன்புக்கு நாம் மரியாதை கொடுக்கணும்ல. அதனால் ஆக்க பொறுத்தனா ஆரவும் பொறுத்து தான் ஆகணும் என்று சொல்லிவிட்டு சிரித்தான். மாதவியும் புன்னகையுடன், ஆறிட்டா மொத்தமாக சாப்பிடுவேளா, வச்சு வச்சு சாப்பிடுவேளா என்று கேலியாக கேட்க, மொத்தமாக தான் சாப்பிடணும், அப்போ தான் தினமும் புதுசு புதுசாக ஆக்க முடியும் என்று கூறி கணிசுமிட்டவும் சி என்றபடி அவன் மடியிலேயே முகம் கவிழ்த்தாள். அப்பப்பா, இந்த புன்னகை காணத்தான் எவ்வளவு கண்ணீர். மாதவி தன் கையுக்குள் இருக்கிறாள் என்பதே சத்யனுக்கு பிரமிப்பாக இருந்தது. சில நிமிடங்கள் இன்பத்தோடு கழித்துவிட்டு, எப்படி வந்த மாதவி என்று கேட்டான். நீங்கள் போனதும் எதுவுமே தோணலை, ரொம்ப ஒரு மாதிரியாகவே இருந்தது.
உடனே உங்களை பார்க்கணும்னு தோணுது. அம்மா கிட்ட ஆண்டியை போய் பார்த்துட்டு வரதா சொல்லிட்டு வந்துட்டேன். நீங்கள் எப்படியும் வீட்டில் தான் இருப்பீங்கன்னு தெரியும். அதான் ஹோட்டலுக்கு போகாமல் நேராக இங்கே வந்துட்டேன். கதவு சும்மாவே மூடி வச்சிருந்தது. திறந்து உள்ளே வந்தேன். அப்புறம் என்று மாதவி வெட்கம் பாதியும் வேட்கை மீதியுமாக சொல்லி முடிக்காமல் பாதியில் நிறுத்தினாள். மீண்டும் அமைதி. இருவருக்கும் ஒரே மாதிரியான உணர்வுதான் ஏற்பட்டிருக்கிறது. சத்தியன் மட்டும் தனது அணைப்பை தளர்த்தவே இல்லை. கொஞ்சம் பொறுத்து அவள் விடுவித்து எழுந்தவன் சட்டையை தேடி எடுத்து மாட்டிக்கொண்டு, வா ஹோட்டலுக்கு போகலாம் என்று அவளை நோக்கி கை நீட்டி அழைத்தான். பலகீனமான அவர்களுக்கு பாதுகாப்பு தேடி ஹோட்டலுக்கு போகிறான் என்று மட்டும் அவளுக்கு புரிய மௌனமாக தலைகுனிந்தபடி எழுந்து அவனின் விரல் பற்றினாள். அவன் கை அவள் தோள் மீது விழுந்து உரிமையுடன் தன் பக்கமாக நெருக்கி வைத்து கொண்டு நடக்க மாதவி சங்கடமாக நெளிந்தாள். என்ன, வேணாமா? வேணாம்னா கையை எடுத்துடுறேன் விடு என்று சத்தியன் தன் கையை எடுக்க, இல்லை இல்லை போட்டுக்கோங்கோ என்ற மாதவி அவன் கையை இழுத்து தன் தோள்களை சுற்றி போட்டுக்கொண்டாள். இருவரும் நெருக்கமாக நடந்தபடி ஹோட்டலுக்குள் நுழைந்தனர். மாதவியின் தலை நிமிரவே இல்லை. இந்த காட்சியை முதலில் கண்டது பழனிதான். ஆவென்று வாயை திறந்தவரை புன்னகையுடன் அலட்சியப்படுத்திவிட்டு உள்ளே போனான் சத்தியன். அடுத்தது மாறி, ஐயா ராசு என்று புல்லரித்து போய் அப்படியே நின்றாள். இறுதியாக அவர்களை கண்ட ஹம்சன் கல்லாவை அப்படியே விட்டுவிட்டு எழுந்து ஓடி வந்தான். சத்தியன் அவனையும் சிரிப்புடன் பார்த்துவிட்டு மாதவியை அழைத்து போய் கேஷ் கவுண்டரின் முதலாளி இருக்கையில் அமர வைத்தான். முதலில் அவன் சொல் கேட்கும் பதுமையாக அமர்ந்தவள் தான் உட்கார்ந்த இடம் கண்டு பதறி எழுந்து, என்ன இங்கே போய் என்றாள் கூச்சமாக. சத்தியன் அவள் காதருகே குனிந்து, இல்லைன்னா நான் உட்காந்து நீயே மடி மேலே உட்கார்றியா என்று ரகசியமாக கேட்க மறுபடியும் சிரித்தாள் மாதவி. சிரிப்புடன் அவள் தோள் தொட்டு அமர வைத்து, நீங்கள் தான் இங்கே உட்காரணும் முதலாளியம்மா என்று பணிவுடன் கூறிவிட்டு இன்னொரு சேரை அவள் பக்கத்தில் போட்டு அமர்ந்து பில்லுக்கான பணத்தை வாங்கி போட ஆரம்பித்தான். நடப்பது நல்லதாக இருந்தாலும் அதை பற்றி பேச நேரமின்றி மதிய உணவு வேலையாக அமைந்துவிட எல்லோரும் சந்தோஷத்தை அடக்கி கொண்டு அவரவர் வேலையை கவனித்தனர். ஹம்சன் மட்டும் அடிக்கடி அக்காவை பார்த்து கண்கலங்கினான். பரபரப்பு ஓய்ந்ததும் மொத்த பேரும் சத்தியன் மாதவியின் அருகே வர இருவரும் சிரிப்புடன் நிமிர்ந்தார்கள். மாறி வேகமாக மாதவியிடம் வந்து, என் ராசாத்தி அம்மா, என் வீட்டு மகாலட்சுமி வந்துட்டீங்க தாயி என்று அவள் முகத்தை இழுத்து தன் கண்ணத்தோடு வைத்து கொண்டாள். மாரியால் அதற்கு மேல் பேச முடியவில்லை. அன்பெல்லாம் கண்ணீராய் மாறி வழிந்தது. மாதவியும் மாரியின் தோளில் சாய்ந்து கேவிக் கொண்டிருக்க சத்தியன் சிரிப்புடன் நின்று வேடிக்கை பார்த்தான். பழனியும் உணர்ச்சி வசப்பட்டு கலங்கி கண்களை துடைத்து கொண்டு மகனின் கைகளை பற்றியபடி பேச வார்த்தைகளின்றி நின்றிருந்தார். மாதவி மாரியிடமிருந்து விலகி பழனியின் அருகே வந்தாள். கண்ணீர் வழியும் விழிகளோடு அவரை ஏறிட்டு, மாமா நான் வந்துட்டேன் என்றபடி அவர் கால்களில் சரிந்தாள். பழனி பதறிப்போய் குனிந்து மாதவியை தூக்கி, என்னம்மா இது என்று பேச வார்த்தைகளின்றி தடுமாற, இல்லை மாமா, இங்கே வந்து உரிமையோடு உங்கள் 2 பேரையும் மாமா மாமின்னு கூப்பிட முடியுமான்னு ஒவ்வொரு நாளும் தவிச்சு போயிருந்தேன். இன்னைக்குத்தான் கடவுளுக்கு என் மேலே கருணை பிறந்திருக்கு என்றவள் கடவுள் என்னும் போது சத்தியனை திரும்பி பார்த்தாள். சத்தியன் நின்று மாறாத புன்னகையுடன் இவளையே பார்த்திருக்க அவன் தோளில் சரிந்தபடி ஹம்சன் அழுத கண்ணும் சிரித்த உதடுமாக நின்றிருந்தான். ஹம்சா என்று மாதவி அழைத்த மறுநொடி தாயை தேடி வரும் கன்றுக்குட்டி போல தாவி வந்து மாதவியின் கால்களின் அருகே மண்டியிட்டு வயிற்றில் தலை சாய்த்து அக்கா என்று அவன் கேவி அழ அது அம்மா என்றே ஒலித்தது போல இருந்தது. தம்பியின் தலை தொட்டு அப்படியே நின்றிருந்த மாதவியின் தாய்மை உணர்வு நீராய் கசிய ஹம்சனின் கண்ணீர் எல்லோரையும் கலங்க வைத்தது. மன்னிச்சிட்டையா அக்கா என்று அவன் கேட்கவும் அவளின் கேவல் அதிகமானது. சத்தியன் அவர்களை நெருங்கி ஹம்சனை தூக்கி தன் தோளில் சாய்த்து கொண்டு மாதவியையும் மறுதோளுக்கு இழுத்துக்கொண்டான். ஒரு உணர்ச்சி பூர்வமான சங்கமம் அது. இதை சொல்ல வார்த்தைகள் தேடினால் அந்த வார்த்தை அந்த அன்பின் 1% கூட எடுத்துச் சொல்லாது. பாசம் தனது பூங்கரங்களால் அந்த 5 பேரையும் கட்டி வைத்திருந்தது. கல்யாணத்திற்கு சென்ற இடத்தில் என்ன நடந்தது, ஏன் கல்யாணத்தை பார்க்காமல் வந்தார்கள் என்று விசாரிக்கவும் மாதவி எதுவும் பேசாமல் தலையை கவிழ்ந்தாள். சத்தியன் அந்த கவிழ்ந்து நின்ற ரோஜா மலரை பார்த்தபடி மண்டபத்தில் நடந்தவற்றை சொல்லி மாதவியை தேடி அலைந்ததைச் சொல்லி அவளுடன் பஸ்ஸில் வந்தது வரை சொன்னான். அவளின் இதழை கடித்தது ஒன்றை தவிர மிச்சத்தையெல்லாம் சொன்னான். கொஞ்ச நேரம் அமைதிக்கு பின், கோபத்தில் அக்காவை அடிச்சுட்டே அத்திம்பேர் என்ற ஹம்சனின் குரலில் லேசாக வருத்தம். திரும்பி ஹம்சனை பார்த்து, ஏன் நான் மாதவியை அடிக்கக்கூடாதா? ஏன் பொண்டாட்டியே நான் அடிப்பேன், கொஞ்சுவேன்.
அதுக்கு நான் யார்கிட்டையும் அனுமதி வாங்கணுமா என்ன என்று கேட்கவும் ஹம்சன் பதட்டமாக வந்து, ஐயோ அப்படி இல்லை அத்திம்பேர், அக்கா தாங்க மாட்டாளேன்னு தான் என்று சங்கடமாக இழுத்தான். அதை அவதாண்டா சொல்லணும் என்றவன் மாதவியிடம் திரும்பி, என்ன மாதவி, எனக்கு எல்லாரோட அனுமதியும் கிடைச்சாச்சுன்னு உன் தம்பிக்கிட்ட சொல்ல மாட்டியா என்று கேட்டான். மாதவி பதுமையாக வந்து சத்தியனின் பக்கத்தில் நின்று கொண்டாள். இருவரும் வந்த பிறகு தனது வீட்டில் நடந்தவற்றையும் தனது அப்பா அம்மாவின் மாற்றங்களையும் பற்றியும் மாதவி சொல்ல சொல்ல இதுதான் அனைவரின் உச்சபட்ச திகைப்பாக இருந்தது. அப்பா ஏத்துண்டாரா? அம்மா சரியாயிட்டாளா? நிஜந்தானா அக்கா என்று ஹம்சனின் கேள்விகளுக்கு தகப்பனுக்கு பாடம் சொன்ன தகப்பன் சாமி இல்லை வந்து சொன்னது, மாறாம இருப்பாளா? இதை விட ஒரு மருமகன் இந்த லோகத்திலேயே இல்லைன்னு சொல்லிட்டா என்று மாதவி கூறினாள். திகைப்பு மாறி இயல்பு வந்ததும் எல்லோரிடமும் உச்சபட்ச உற்சாகம். கலைச்செல்வியை அழைத்து வரவா என்று ஹம்சன் மாதவியிடம் கேட்க, வேணா ஹம்சா, எல்லோரும் போய் பார்த்துட்டு அழைச்சிட்டு வரலாம் என்று தடுத்து விட்டாள். நீ சொல்கிறது தான் தாய் சரி, முறைன்னு ஒன்று இருக்குல்ல என்று மாறி மருமகளுக்கு ஆதரவாக பேசினாள். மதிய உணவை வீட்டுக்கு எடுத்து வர சொல்லிவிட்டு 5 பேரும் தரையில் அமர்ந்து சிரிப்பும் சந்தோஷமுமாக சாப்பிட்டனர். மறுநாள் எல்லோரும் சீனுவின் வீட்டிற்கு போவதை பற்றி அவனிடம் சொல்லாமல் சஸ்பென்ஸாக இருக்கட்டும், இன்ப அதிர்ச்சியாக போய் நிற்கலாம் என்று சத்தியன் சொல்ல அனைவரும் ஒத்துக்கொண்டனர். அதன் பிறகு அவர்களுக்கு பேச நிறைய விஷயங்கள் இருந்தது. முக்கியமாக ஹம்சன் கலையை பற்றிய பேச்சுத்தான் அதிகமாக ஓடியது. பேச்சும் சிரிப்புமாக ஹோட்டல் வேலையும் நடந்தது. மாலை 6 மணி ஆனதும் மாதவி வீட்டுக்கு கிளம்ப, ஆட்டோ கூட்டிட்டு வரவாக்கா என்று ஹம்சன் கேட்கவும் மாதவி தயங்கி நின்றாள். ஹம்சனுக்கு அக்காவின் மனது புரிந்தது போல, அத்திம்பேர், நீங்களே பைக்கில் அழைச்சிட்டு போய் விட்டுட்டு வரலாம் இல்லையோ என்று கேட்டான். சத்தியன் மாதவியை பார்த்தபடி தலையசைக்க ஹம்சன் ஓடிப்போய் பைக்கை எடுத்து வெளியே நிறுத்தி சுத்தமாக துடைத்து விட்டு வந்து சத்தியனிடம் சாவியை கொடுத்தான். மாதவி எல்லோரிடமும் சொல்லிக்கொண்டு கிளம்பினாள். மாறி பூஜை அறையில் இருந்த குங்குமத்தை எடுத்து மாதவியின் நெற்றியில் வைத்துவிட்டு, ராசு, இந்த பூக்காரியை இன்னும் காணமியா, போகிற வழியில் மறக்காம பூ வாங்கி கொடு சாமி என்று மகனிடமும் கூற சரி என்று தலையசைத்தான் சத்தியன். சத்தியன் பைக்கை ஸ்டார்ட் செய்ய மாதவி பின்னால் வந்து அமர்ந்தாள். மாரி, பழனி, ஹம்சன் மூவரும் வாசலில் வந்து நின்று கையசைக்க இருவரும் கிளம்பினர். மாதவி பைக்கின் பக்கவாட்டிலிருந்து கைப்பிடியில் கை வைக்க சத்தியன் அவள் கையை எடுத்து தன் இடுப்பில் சுற்றி கொண்டான். இன்னும் தள்ளி வந்து உட்காரு மாதவி, கீழே விழுந்துட போற என்று சத்தியன் கூற என்ற மாதவி சத்தியனை நெருங்கி அமர்ந்தாள். அவளின் ஒரு கை சத்தியனின் இடுப்பிலும் மறுகை அவனது தோளிலும் படிந்திருந்தது. இருவரின் உடலும் முடிந்த அளவுக்கு ஒட்டி கொண்டது. சத்தியன் லேசாய் விசிலடிக்க அவள் செல்லமாய் அவன் பிடரி மயிர்கற்றைகளை களைந்தாள். மறுநாள் காலையிலேயே சத்தியனும் ஹம்சனும் தயாராக இருந்தனர். ஹோட்டலை பார்த்து கொள்ள வேண்டும் என்பதால் மாறி இன்னொரு நாள் வருவதாக கூறிவிட பழனி மட்டும் கிளம்பினார். சரியாக 9 மணிக்கு ஆட்டோவில் வந்து இறங்கினர் வெங்கடேசன், விசாலாம் தம்பதியினர். அவர்களுடன் சத்தியனின் இதயத்தாமரை தன் பாதமலர் பார்த்தபடி வந்தாள். நேற்று முழுவதும் அவளுடன் செலவிட்ட கணங்கள் எல்லாம் நினைவில் வந்து ரீங்காரமிட யாருக்கும் தெரியாமல் காதலோடு கண் சிமிட்டினான் சத்தியன். விசாலம் சந்தோஷத்தை முகத்தில் ஒட்டி கொண்டு வந்தவள் போல இருக்க, வெங்கடேசன் சந்தோஷமாக இருந்தாலும் அதையும் மீறி முகத்தில் ஒருவித சங்கடத்துடன் இருந்தார். சத்தியன் வாசலுக்கு சென்று வரவேற்றான். வெங்கடேசன் மெல்ல தலையசைத்து அவனது வரவேற்பை ஏற்று உள்ளே வந்தார். அவரது பார்வை ஹோட்டலை சுற்றியது. அது வியாபார நேரம் என்பதால் கூட்டம் அதிகம் இருந்தது. ஹம்சன் தன்னை பெற்றவர்களின் எதிரில் வர பயந்து மாரியின் பின்னால் மறைந்து நின்றான். மாரி புன்னகையிலேயே அவர்களை வரவேற்றுவிட்டு, எலை சாந்தி, வேலாயுதம், 2 பேரும் கடையை பார்த்துக்கோங்க, நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரோம் என்று கூறிவிட்டு வந்தவர்களை அழைத்து கொண்டு வீட்டிற்கு சென்றாள். மாதவி அவர்களின் பின்னால் செல்ல சத்தியன் அவளின் கையை பிடித்து இழுத்தான். சட்டென்று நின்ற மாதவி வெட்கம் சிரிப்பாய் வழிய பார்வையிலேயே என்னவென்று கேட்டாள். சத்தியன் யாரும் தங்களை கவனிக்கவில்லை என்றதும் ஹோட்டலுக்கு காய்கறியும் மளிகை பொருட்களும் வைக்கும் சிறிய அறைக்கு அவளை தள்ளி கொண்டு போனான். அவள் விடுவித்துக் கொள்ள முயன்றாலும் முடியவில்லை. இல்லை இல்லை, அவளுக்கும் மனமில்லை. சினுங்கியபடி அவனுக்கு இணங்கி உடன் சென்றாள். அறையின் சுவற்றோடு அவளை சாய்த்து அவள் மீது அவன் சாய்ந்தான். கைகள் 4ம் பின்னிக் கொண்டிருக்க முகமும் முட்டிக்கொண்டு இதழ்களை தேடின முத்தமிட. அவள் கிறக்கமாக விழிமூடி நிற்க அவன் அவளின் துடித்த இதழ்களின் மீது தனது சூடான உதடுகளை அழுத்தி வைத்தான். ஆரஞ்சு சுளை அதரங்கள் அதிர்ந்து திறந்து கொண்டன. மெதுவாக அவள் செவ்வாயை தன் உதடுகளுக்குள் அடக்கினான்.
மறு நிமிடம் அனைத்த வேகத்தில் அவளை விடுவித்தான். அவள் முதுகில் கை வைத்து வெளியே தள்ளி, நீ போ மாதவி, நான் வர்றேன் என்றான் மெல்லிய குரலில். மாதவி போகவில்லை. நின்று குழப்பமாக பார்த்து, நீங்களும் வாங்கோவே என்று கூற, சத்யனோ தனது உணர்வுகளை கட்டுக்குள் கொண்டு வர போராடியவனாக சுவர் பக்கமாக திரும்பி நின்று சுவற்றில் தனது தலையை வைத்துக்கொண்டு கவிழ்ந்து நின்றான். மாதவிக்கு பார்த்தவுடன் புரிந்து போனது. இனம் புரியாத உணர்வு நெஞ்சை பிசைய ஓடி வந்து அவனை பின்புறமாக கட்டி பிடித்தாள். அவன் முதுகில் கன்னம் வைத்து, இன்னும் கொஞ்ச நாள்தான், மொத்தமும் உங்களுக்குத்தான் என்றவளின் குரலில் கண்ணீரின் தடங்கள். அவன் அவள் பக்கமாக திரும்பினான். மென்மையாக தனது பெண்மையை அணைத்து அமைதியாக நின்றான். இது போல நான் ஆனதே இல்லடி. உன்னை பார்த்தாலே நெருப்பு மேலே நிற்கிற மாதிரி ரொம்ப அவஸ்தையாக இருக்கு. சீக்கிரம் நீ வேணும், இல்லைன்னா இந்த மோகத்தை என்னையே பொசுக்கிடும் போல இருக்கு. உன் அழகு என்னை ரொம்ப தடுமாற வைக்கிறதடி, தப்பு பண்ண தூண்டுது என்று தனது மனதை தாபத்துடன் கூறியவன் தனது கலங்கிய கண்களை அவள் தோளில் துடைத்தான். நோயால் அழும் குழந்தைக்கு பால் கொடுத்தால் தோஷம் என்று கூறி தடுத்தாள். ஒரு தாயின் நிலை எப்படி இருக்கும்? அந்த நிலையில் இருந்தாள் மாதவி. கண்ணீரை கட்டுப்படுத்தி கொண்டு சத்யனின் முதுகை ஆறுதலாக வருடினாள். அப்பொழுது வெளியிலிருந்து, அத்திம்பேர், மாமி கூப்பிடுறா என்ற ஹம்சனின் குரல் கிசுகிசுப்பாய் கேட்க, சத்யனும் மாதவியும் சட்டென்று விலகினர். தம்பியின் எதிரில் எப்படி போவது என்று சங்கடப்பட்டு கொண்டு நின்றவளின் தோளில் கை போட்டு, அவன் புரிஞ்சுக்குவான், வா என்று கதவை திறந்து வெளியே வந்தாள். ஹம்சன் அங்கேதான் நின்றிருந்தான். இருவரின் கண்களும் கலங்கி இருக்க அவனுக்கும் நெஞ்சை அடைத்தது போல, சாரி அத்திம்பேர் என்றபடி சத்யனின் மறுதோளில் சாய்ந்து கொண்டான். மாதவி சத்யனிடமிருந்து விலகி மௌனமாக வீட்டை நோக்கி செல்ல, ஒன்றும் இல்லடா, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டோம், அவ்வளவுதான் என்று ஹம்சனின் தோளை தட்டினான். வீட்டில் பழனியும் வெங்கடேசனும் சோஃபாவில் அமர்ந்திருக்க, தரையில் விரித்திருந்த பாயில் விசாலம் அமர்ந்திருந்தாள். மாறி நின்றபடி ஏதோ பேசிக் கொண்டிருக்க மாதவியை காணவில்லை. சமையலறையில் ஏதோ பாத்திரங்கள் எடுக்கும் சத்தம் கேட்டது. மாதவி அங்கே இருக்கிறாள் என்றதும் சத்யன் ஹம்சனுடன் தரையில் அமர்ந்து கொள்ள, ஹம்சன் இன்னும் நிமிரவில்லை. விசாலமும் வெங்கடேசனும் மகனையே பார்த்தனர். பதட்டமாக எழுந்த வெங்கடேசன், நீங்கள் மேலே உட்காரலாமே என்றும் கூற, பரவாயில்ல, நான் இப்படியே இங்கே இருக்கேன் என்று சிரிப்புடன் கூறிய சத்யன் அம்மாவிடம் திரும்பி, அம்மா, குடிக்க ஏதாச்சும் கொடுத்தீங்களா என்று கேட்டான். சங்கடமாக நெளிந்தபடி, ஐயாவுக்கு வந்திருக்காக, நம்ம வீட்டில் இருக்கிறத கொடுத்தா குடிப்பாங்களான்னு யோசனையாக இருக்கிறாசு என்று மெதுவாக கூறினாள். சத்யன் எழுந்து, ஏம்மா, எல்லாம் குடிப்பாங்க என்றவன் வெங்கடேசனிடம் திரும்பி, குடிப்பீங்க தானே என்று கூர்மையுடன் கேட்டான். வெங்கடேசன் சம்மதமாக தலையசைக்க, என்ன இப்படி கேட்கிறீள்? நாளைக்கு என் மக வந்து வாழப்போகிற ஆற்றுல கை நினைக்காமல் போக போகிறதில்லை. நீங்கள் ஏதாவது தயார் செய்யுங்கோ, நாங்கள் சாப்பிட்றோம் என்று விசாலம் சொல்ல, மாறி உடனே சமையல் அறைக்குள் ஓடினாள். பழனி சென்று ஹோட்டலில் இருந்து பால் எடுத்து வந்து கொடுக்க மாதவி காஃபி தயார் செய்தாள். ஹோட்டலை பார்த்துவிட்டு வருவதாக சத்யன் சென்றுவிட ஹம்சன் மட்டும் தனித்து அமர்ந்திருந்தான். தலை நிமிராமல் அமர்ந்திருக்கும் மகனையே பார்த்திருந்தனர் பெற்றவர்கள். அமர்ந்த நிலையில் ஹம்சன் மெல்ல மெல்ல நகர்ந்து அம்மாவின் அருகில் வந்தான். அம்மாவின் கையை எடுத்து தன் நெஞ்சில் வைத்துக்கொண்டு மௌனமாக அமர்ந்திருந்தவனின் தலைமுடியை விசாலத்தின் மற்றொரு கை வருடியது. அவ்வளவுதான். சிறு பிள்ளை போல, அம்மா அம்மா என்று கேவியபடி விசாலத்தின் மடியில் கவிழ்ந்தான். விசாலமும் உடைந்து போனாள். வெங்கியும் கூட சோஃபாவிலிருந்து இறங்கி தரையில் அமர்ந்து கொள்ள ஹம்சன் தனது முகத்தை அப்பாவின் மடிக்கு மாற்றினான். இத்தனை நாள் பிரிவின் துயர் கண்ணீராய் கொட்டியது. பெற்றவர்களும் அழுதனர். என்னை மன்னிச்சுடுங்கோ, அக்காவுக்கு செய்ய இதை தவிர வேறு எதுவும் இல்லை. இந்த பொண்ணையும் நட்டாத்தில் விட முடியாது. அவளை எனக்கு பிடிச்சதால மேரேஜ் பண்ணிட்டேம்மா. நல்ல பொண்ணுமா கலைச்செல்வி, குழந்தை மாதிரி மனசு, உங்களுக்கும் பிடிக்கும் பாருங்களே என்று ஹம்சன் சொல்லவும், அவள் எப்படி இருந்தாலும் இனி உன் ஆத்துக்காரி தான், எங்களுக்கு மாட்டு பொண்ணு தான், நீ அழாதடா என்று சொன்னது வெங்கடேசனே தான். விசாலம் கூட அதிசயமாக அவரை பார்த்தாள். சத்யனின் போதனைகள் வெங்கடேசனை புடம் போட்ட பொன்னாக மாற்றியிருப்பது புரிந்தது. காஃபி குடித்து முடித்து சற்று நேரம் பேசிக்கொண்டிருந்த பிறகு எல்லோரும் சீனுவின் வீட்டிற்கு கிளம்பினார்கள். ஹம்சனும் சத்யனும் பைக்கில் முன்னால் செல்ல, வெங்கடேசன், விசாலம், மாதவி, பழனி நால்வரும் ஆட்டோவில் அவர்களை பின்தொடர்ந்தனர். போகும்போதே சீனுவுக்கு கால் செய்து சத்யன் அவனை பார்க்க வருவதாக கூறி விடுப்பு எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வரும்படி கூற, சீனு அங்கே எகிரி குதிக்கும் சத்தம் இங்கே ஃபோனிலேயே கேட்டது. எல்லோரும் சீனுவின் வீடு போய் சேர்ந்தபோது கதவு திறந்தே இருந்தது. ஹம்சன் தான் முன்னால் போனான். அவனைத் தொடர்ந்து சத்யனும். ஹாலில் மகனுடன் அமர்ந்திருந்த சீனு வேகமாக வந்து
வாங்கத்தான், லீவு சொல்லிட்டு நானும் இப்போ தான் வந்தேன் என்றவன் சத்தியனின் கையை பற்றி கொள்ள சத்தியன் அவனிடமிருந்து ரிஷியை வாங்கி கொண்டான். உள்ளே செல்ல திரும்பியவனின் தோளில் கை வைத்த சத்தியன், என் கூட இன்னும் சிலர் வந்திருக்காங்க சீனு, அவங்களையும் கூப்பிடு என்று சிரிப்புடன் சொன்னான். சீனு குழப்பத்துடன் வாசலை நோக்கினான். அடுத்த நிமிடம் பனிதேசத்து சிலையாக உறைந்து நின்றான். வந்தவர்களை அழைக்க வாய் வரவில்லை. திகைப்பில் நின்றாலும் கண்கள் மட்டும் அதன் வேலையை சரியாக செய்தது. ஆம், தடையின்றி கரகரவென்று கண்ணீர் கொட்டியது. மூக்கு விடைக்க, கண்ணீர் கொட்ட, கைகால்கள் நடுங்க, நெஞ்சு படபடவென்று அடித்துக்கொள்ள, வாய் மட்டும் ஊமையாக நின்றிருந்த சீனுவின் தோளில் கை வைத்த சத்தியன், உள்ள கூப்பிடு சீனு என்றான். அப்படியும் பேச முடியவில்லை சீனுவாள். கையை மட்டும் கூப்பியபடி கண்ணீர் வழிய தலையை அசைத்தான். அவனுக்கு பின்னால் நின்ற சல்மாவுக்கும் அதே நிலைதான். அவளும் ஊமையாகி போனாள். உள்ளே வந்த வெங்கடேசன், சீனு என்று அழைக்க அந்த ஒரு வார்த்தையில் சீனுவுக்கு பேச்சு வந்தது. வந்துட்டேடாப்பா என்றபடி நெடுக அவர் கால்களில் விழுந்தான். திகைப்பில் நின்றிருந்த சல்மா சீனு விழுந்ததும் தானும் விழுந்தாள் அவர்களின் காலில். வெங்கடேசன் மகனை தூக்கவில்லை. அப்படியே மடிந்து அமர்ந்தார். அவருடன் விசாலமும். சற்று நேரம் வரை அங்கே பேச்சில்லை. விசாலம் தான் முதலில் தெளிந்து மருமகளின் தோள் தொட்டு எழுப்பினாள். எழுந்த சல்மா, மாமி எங்களை மன்னிச்சிடுங்க, எங்களுக்கு வேறு வழி தெரியலை என்று வாய் திறந்து மன்னிப்பு கேட்கவும், போனது போகட்டும், நீதான் சீனுவுக்கு ஆம்படையாளாக வரணும்னு பெருமாள் எழுதினதா, மாத்தவா முடியும் என்றபடி மருமகளை அணைத்து கொண்டாள். சத்தியன் எல்லோரையும் அழைத்து சோஃபாவில் உட்கார வைக்க சீனு சத்தியனிடம் வந்து கையெடுத்து கும்பிட்டு, உறவுகளுக்குள்ள நன்றிங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாதும்பா, ஆனால் நீங்கள் செய்திருக்கிற இந்த உதவிக்கு என்றவன் மேலே பேச முடியாமல் ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டு, அத்தா என்றபடி சத்தியனின் காலில் விழ சத்தியன் பதறிப்போனான். வேகமாக சீனுவை தூக்கி தன்னோடு அணைத்து, என்ன சீனு, இது என்னோட கடமை, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து மாதவியை என்கிட்ட கொடுக்கணும்னு தான் நான் இவ்வளவு பாடுபட்டதே என்று குரல் கரகரக்க கூறினான். சத்தியன் சொன்னதும் தான் சீனு தங்கையின் ஞாபகம் வந்து மாதவியின் அருகே வந்தான். ரிஷி மாதவியின் தோளில் ஒய்யாரமாக சாய்ந்திருக்க தங்கையின் கைப்பற்றிய சீனு, மன்னிச்சிடுமா, சுமை மொத்தத்தும் உன் தோளுக்கு மாற்றிட்டு சுயநலமாக வந்துட்டேன். அதெல்லாம் ஒன்றுமில்லை அண்ணா, எல்லாத்தையும் மறந்துடு அண்ணா என்றாள் மாதவி. சீனு மாதவியிடமிருந்து ரிஷியை வாங்கி கொண்டு தனது அப்பா அம்மாவிடம் வந்தான். விசாலத்தின் மடியில் தன் மகனை கிடத்தி, உங்க பேரன்மா என்று கூறிவிட்டு அதே மடியில் இவனும் தலை சாய்க்க பெற்ற வயிறு குலுங்கி போனது. பேரனை ஒரு கையாலும் மகனை மறு கையாலும் அணைத்து கொண்டாள். மெல்ல மெல்ல ஆனந்த கண்ணீர் ஓய்ந்து கலகலப்பு திரும்பியது. ரிஷிதான் ஹீரோவானான். எல்லோர் மடியிலும் மாறி மாறி தாவிக்கொண்டிருந்தான். சீனு தன் மனைவியிடம் பழனியை காட்டி, இவர்தான் அத்தானோட அப்பா சல்மா என்று அறிமுகம் செய்ய சல்மா அவர் காலிலும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டாள். மாதவியின் அழகில் சல்மா கூட மயங்கிப் போனாள். நாத்தனாரின் கைகளை பற்றியபடி விடாமல் நின்றிருந்து சத்தியனின் பொறாமையை தூண்டினாள். சல்மாவும் மாதவியும் சேர்ந்து அனைவருக்கும் அவசரமாக சமையல் செய்தனர். விசாலம் பேரனை விட்டு எழுந்திருக்கவே இல்லை. எல்லோரும் சாப்பிடும்போது ஹம்சன் மட்டும் முகம் வாடியிருக்க சத்தியனுக்கு அவன் மனம் புரிந்தது. தனக்கு எதிரே இருந்த மாதவியை பார்த்து, மாதவி இவங்கள்லாம் சாப்பிடட்டும், நாம் 2 பேரும் போய் ஹம்சன் வீட்டுக்கு போய் சாப்பிடலாம் என்று சொல்ல மாதவி சரி என்று தலையசைத்து உடனே எழுந்து கொண்டாள். ஹம்சன் நிகழ்ந்து போய் சத்தியனின் தோளில் சாய்ந்து கொள்ள சத்தியன் ஏன் சொன்னான் என்று எல்லோருக்கும் புரிந்ததால் யாரும் வற்புறுத்தாமல் அமைதியானார்கள். வந்தவர்களோடு சீனு சல்மா தம்பதிகளும் சேர்ந்து கொள்ள எல்லோரும் ஹம்சனின் வீட்டுக்கு கிளம்பினார்கள். ஹம்சன் சிறு பையன் போல துள்ளி கொண்டு கதவை தட்டினான். மதிய உணவுக்கு பின் குட்டி தூக்கத்தில் இருந்த கலைச்செல்வி தூக்கம் கலைந்து வந்து கதவை திறந்தாள். வெளியே இருந்த கூட்டத்தை பார்த்து மிரண்டுதான் போனாள். ஏதோ பிரச்சனை என்று பயந்தவளாக வேகமாக வந்து ஹம்சனை கட்டிக்கொண்டு அவன் நெஞ்சில் முகத்தை பதித்து அவன் இடுப்பை 2 கையாலும் இறுக்கிக் கொண்டாள். ஹம்சனுக்கு அவள் மனம் புரிந்தது. கலை, நம்மளை பார்க்கத்தான் வந்திருக்காங்க, எல்லோரும் நம்மளை ஏத்துண்டு வந்திருக்காங்க கலை என்று மெல்லிய குரலில் கூறவும் தான் தெளிந்தாள். சங்கடமாக விலகி நின்றவளை அதிசயமாக பார்த்த சத்தியன், எப்படி வீரமாக பேசி திரிஞ்ச பிள்ளைய இப்படி ஆக்கி வச்சிருக்கியடா மாப்பிள என்று ஹம்சனை கேலி செய்யவும், போங்க அத்திம்பேர். ஹம்சன் சங்கடமாக சிரித்தாலும் சட்டை காலரை தூக்கி விட்டு கொண்டான். கலைச்செல்வியின் வெகுளியான குழந்தை முகத்தை பார்த்து விசாலத்தின் மனம் மொத்தமாக இறங்கி போனது. காலில் விழுந்து கும்பிட்டவளை தூக்கி தோளோடு அணைத்து கொண்டாள். மாதவியும் சத்தியனும் ஹம்சனுடன் அமர்ந்து கலைச்செல்வி சமைத்த சாப்பாட்டை சாப்பிட்டனர். ஹம்சன் அத்திம்பேர் அத்திம்பேர் என்று சத்தியனை அழைக்க, ஐய இதன் அத்திம்பேரு வைக்க போருன்னுக்கிட்டு,
அக்கா வீட்டுக்காரரை ஒழுங்கா மச்சான்னு கூப்பிடு என்று களை அதட்டியதில் வெங்கடேசன் கூட சிரித்து விட்டார். எல்லாம் சுபம், எல்லோரும் நலம் என்பது போல மொத்த குடும்பமும் சந்தோஷத்தை ஆடையாக அணிந்தது. அதே சந்தோஷத்தோடு எல்லோரும் சத்யனின் வீட்டிற்கு வந்தனர். சத்யன், மாதவி இருவருக்கும் திருமணம் செய்வது பற்றி பேச்சை பழனி ஆரம்பிக்க, ஆமாங்கய்யா, ஒரு நல்ல நாள் பார்த்து நாங்கள் பொண்ணு கேட்டு வரோம். அப்புறமா ஒரு நாள் பார்த்து நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம், பிறகு கல்யாணத்திற்கு நாள் வைக்கலாம் என்று மாறி நீட்டிக்கொண்டே போக சத்யன் கிளியுடன் மாதவியை பார்த்தான். அவளும் மிரண்டு போய்தான் அவனை பார்த்தாள். அதெல்லாம் வேணாம் மாமி, ஏற்கனவே அவள் 2 பேரும் ரொம்ப நாள் காத்திருந்துட்டா. இன்னும் காக்க வைக்க வேணுமா? ஒரு வழியாக கல்யாணத்தை முடிச்சிடலாமே என்ற ஹம்சன், அப்பா நீங்கள் என்ன சொல்கிறீள் என்று வெங்கடேசனை கேட்டான். நான் என்ன சொல்கிறது, மாப்பிள்ளைக்கு தெரியாததில்லை, அவருக்கு எல்லாம் தெரியும். அவருக்கு எது சம்மதமோ அதுபடி செய்யுங்கோ என்று கூறியதும், அவருக்குத்தானே, அதை என்னண்ட கேளுங்கோ, நான் சொல்கிறேன், நாளைக்கே மேரேஜ் வேணும்னு சொல்லிட்டார் என்றான் ஹம்சன் குறும்பாக. ஒரு வழியாக எல்லோரும் கலந்து பேசி திருமண மண்டபம் வேண்டுமென்றால் 5-6 மாதம் காத்திருக்க வேண்டுமே என்பதால் அடுத்த 15வது நாளில் திருப்பரங்குன்றம் முருகன் சன்னிதானத்தில் திருமணமும் தங்களது ஓட்டலிலேயே சாப்பாடும் ஏற்பாடு செய்வது என்று முடிவு செய்யப்பட்டது. ஆனாலும் 15 நாளா என்று வருத்தம்தான் சத்யனுக்கும் மாதவிக்கும். சீக்கிரம் வரும் அந்த பொன்னாள் என்று இருவரும் பார்வையால் ஒருவரையொருவர் ஆறுதல் சொல்லிக் கொண்டனர். அத்தியாயம் 22. சத்யன் மாதவி திருமணம். பூவுக்கும் அதை பாதுகாக்கும் தோட்டக்காரனுக்கும் திருமணம். குயிலின் சொந்தக்காரியான இந்த மான்குட்டிக்கும் சிங்கக்குட்டிக்கும் திருமணம். தெய்வ யானையை மணந்த முருகனின் சன்னிதானத்தில் இந்த தேவ கன்னிகைக்கும் தேவகுமாரனுக்கும் திருமணம். முக்கியமானவர்களில் முதன்மையான ஆளாக சுப்பையாதான் இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருந்தார். சத்யன் எடுத்து கொடுத்திருந்த ஜீன்ஸையும் சட்டையையும் மாட்டிக்கொண்டு சுப்பு கூட சினிமா ஹீரோ ஸ்டைலில் வந்திருந்த எல்லாவற்றையும் இழுத்து போட்டுக்கொண்டு செய்தான். ஒரு மூலையில் நின்றிருந்த வெங்கடேசன் தனக்கெதிரே இருந்த திலோ, திரிபுரம் இவர்களின் மாமனாரிடம் சத்யனின் பெருமையை நீளமாக பேசிக்கொண்டிருந்தார். இடுப்பில் பேரனுடன் அந்த வழியே வந்த விசாலம், இருக்கிற வேலையை பார்க்கப்படாதோ, அப்புறமா பேசிண்டா போறது என்று கடிந்து சொல்லிவிட்டு செல்ல சம்பந்தியிடம் சொல்லிவிட்டு மனைவியின் பின்னோடு போனார் வெங்கடேசன். தரையில் மண்டியிட்டு அமர்ந்து கலைச்செல்வியின் பட்டுப்புடவையை சரி செய்து கொண்டிருந்த ஹம்சனின் தலையில் நொட்டென்று ஒரு கொட்டு வைத்த சல்மா, எம்புட்டு வேலை கிடக்கு, நீ இங்கே வந்து பொண்டாட்டிக்கு சேலை கட்டி விடுறியா? இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம், நீ போய் இருக்கிற வேலையை பார் என்று மைத்துனனை அதட்டவும் ஹம்சன் தலையை தடவியபடியே அசடு வழிந்தபடி நின்றான். சல்மா அக்கா கிட்ட சேலையை கட்டிக்கிறேன்னு தான் நான் சொன்னேன்க்கா, இதுதான் கேட்கல. அன்னிக்கே என் அண்ணன் தான் கட்டி விடுறாரு, நீ வா நான் கட்டி விடுறேன்னு சொல்லி நான் நல்லா கட்டியிருந்த சேலையை அவுத்து 4 வாட்டி மாற்றி மாற்றி கட்டி சேலையே கசங்கி போடுச்சு. சிறு பெண்ணாய் புருஷனை பற்றி புகார் கூறினாள் கலைச்செல்வி. அடப்பாவி, உங்கள் அண்ணன் எப்படா எனக்கு புடவை கட்டி விட்டாரு, அதுவும் நீ பார்த்த மாதிரி சொல்லியிருக்க என்று சல்மா ஹம்சனை அடிக்க கை ஓங்க ஹம்சன் சிரித்தபடி நழுவி ஓடினான். பொண்ணுங்க பட்டு புடவை வாங்கிறதே புருஷன் காலட்டியில் மண்டியிட வச்சு புடவையை சரி பண்ணத்தானே என்று வேறு கூறினான். மாறி கூட பட்டுப்புடவை தான் கட்டியிருந்தாள். ஆனால் பழனி இருந்த பரபரப்பில் மனைவியின் புடவையை அவர் சரி செய்யவில்லை. விசாலம்தான், செத்த இருங்கோ மண்ணி, நான் சரி பண்ணுறேன் என்று மாறிக்கு உதவினாள். சீனு என்ன சொல்லுவது, பாவம் நிற்க நேரமில்லை அவனுக்கு. சத்யன் எவ்வளவு சொல்லியும் கேட்காமல் இத்தனை வருடமாகத்தான் சேமித்து வைத்திருந்த மொத்த பணத்தையும் தனது தங்கைக்காக செலவு செய்து கொண்டிருந்தான். சீர்வரிசை பொருட்களை சத்யனின் வீட்டில் கொண்டு வந்து இறக்கிவிட்டு வந்திருந்தான். இவர்கள் எல்லோரையும் விட முக்கியமான ஒரு நபர் மூளையில் நின்று முறுக்கி கொண்டிருக்க பழனி அவரை சமாதானம் செய்து கொண்டிருந்தார். கலைச்செல்வியின் அப்பா சவுந்தரபாண்டிதான் அவர். தாய்மாமனுக்கு தகுந்த மரியாதை தரவில்லை என்று ஒன்றுமில்லாததை ஊதிக்கொண்டிருந்தார். விஷயம் சத்யன் வரை போனது. மாமாவின் முறுக்கள் எதற்கென்று சத்யனுக்கும் தெரியும். கலைச்செல்வியும் ஹம்சனும் வந்து அவர் கால்களில் விழுந்தால் எல்லாம் சரியாக போய்விடும். கலைச்செல்வியை தேடி ஹம்சனையும் அழைத்து கொண்டு சவுந்தரபாண்டியிடம் வந்தவன், 2 பேர் காலில் விழுங்க, அவர் ஆசீர்வாதம் பண்ணாமல் எங்கே போயிடுவாருன்னு பார்க்குறேன் என்று மிரட்டலாக கூறினான். ஹம்சன் தன் மனைவியை இழுத்து கொண்டு மாமனாரின் காலில் விழுந்தான். உடனே 2 அடி பின்வாங்கிய பாண்டி, யாரும் என் காலில் விழ வேண்டாம் என்று கூறிவிட்டு விடுவிடுவென்று வேறு பக்கம் சென்றார். களை அழுதபடி நிமிர ஹம்சன் மனைவியை அணைத்து கொண்டு, கிராமத்து மனுஷன் களை, உடனே தன்னோட வீம்பை விட்டுட்டு வெளியே வர முடியாது, போக போக சரியா போயிடும் இல்லையா என்றான். சத்யன் அவர்கள் காதல் ஆறுதலை ரசித்து, ஆமாம் சீக்கிரமாக சரியாயிடுவார், நீ கவலைப்படாத களை என்றான்.
திலோத்தமாவும் திரிபுர சுந்தரியும் மாதவியை மணமகளாக தயார் செய்தனர். தங்க குடத்துக்கு பொட்டு வைத்தது போன்று ஒரு அழகு. வெள்ளை தாமரை மேனியாளுக்கு தங்க ஜருகை பட்டுடுத்தி பொடித்த கற்கள் கொண்ட செயற்கை நகைகள் போட்டு நீண்ட கரிய விழிகளுக்கு கார்வண்ண மை தீட்டி அவளின் செம்பவள இதழ்களுக்கு சிவப்புச் சாயமிட்டு 7ஆம் பிறை நெற்றியில் செஞ்சாந்து பொட்டு வைத்து அவளின் தாமரை தண்டு கைகளுக்கு மட்டுமல்ல அன்னம் போன்ற அழகுடைய அவளின் தங்க பாதத்துக்கு கூட மருதாணி இட்டு சிவப்பெழுதி இருந்தனர். பார்த்தால் பசி தீரும் என்று பாட்டெழுதியவர் மாதவியை பார்த்தால் பாட்டு வரும் என்றுதான் எழுதியிருப்பார். பியானோவில் விரல் பட்டால் வரும் ஓசை போல அவளின் ஒவ்வொரு அசைவும் இசைதான். 2 தங்கைகளும் ஆளுக்கொரு பக்கமாக மாதவியை அழைத்து வர அவர்களுடன் சல்மாவும் கலைச்செல்வியும் சேர்ந்து கொண்டனர். சுவாமி சன்னிதானம். சத்யன் பட்டு வேட்டி சட்டையில் சீனு அணிவித்த தங்கச் செயின் கழுத்தில் புரள நெற்றியில் திருநீறு வைத்து கம்பீரமாக நின்றிருந்தான். ஹம்சன் சத்யனின் பக்கத்தில் அவன் கைகளை பற்றியபடி நின்றிருந்தான். திருமணத்திற்கு நிறைய பேரை அழைத்திருந்ததால் சன்னிதானத்தில் கூட்டம்தான். திடீரென்று கூட்டம் பரபரப்பானது. தேவதை வர வழிவிட்டனர். இவள் பெண்ணா நிலவா? நிலவை பெண்ணாக செதுக்கி ஆடை கட்டி அனுப்பியவன் யார்? அம்மம்மா, இந்த கட்டழகியின் கார்வண்ண கூந்தலில் ஒற்றை முடியாக வேண்டும் என்றாலே 1000 ஆண்டு ஒற்றை காலில் நின்று தவம் செய்ய வேண்டும் போலிருக்கே. இதென்ன கண்களா அல்லது தூண்டிலா? செத்தவனுக்கு மோட்சம் வேண்டும் என்றால் பார்த்துவிட்டு போகட்டும் இவள் கண்களை. இந்த கண் கூசும் அழகியின் கண்களை கண்டவனுக்கு சாப விமோச்சனம் உண்டு, சொர்க்கத்திலும் இடமுண்டு. பாவை வரும் பாதையில் சத்தியனின் பார்வை சென்றது. பாதம் பார்த்த அவன் விழிகள் மெல்ல மேலேறி பாவையின் முகம் பார்த்தது. பாதம் தரையில் படாமல் பதுக்கி பதுக்கி நடந்து வந்து சத்தியனின் அருகில் நின்றாள். பிரமிப்பு அகலாமல் நின்றிருந்தவனை ரகசியமாக விரலால் தீண்டினாள். சட்டென்று விழித்த சத்தியன் பக்கத்தில் நின்றவளை பார்த்தான். இந்த அழகு மொத்தமும் எனக்கா? மூச்சு முட்டியது அவனுக்கு. யாரோ அவனை தட்டி, தீபாராதனை பார் சத்யா என்றனர். அவன் திரும்பி சுவாமியை பார்த்தான். கைகூப்பி கண்மூடினான். என் அவளுக்கு அழகை கொடுத்த நீ அதற்கான ஆயுளையும் கொடு முருகா என்று மாதவிக்காக வேண்டினான். மாதவியும் கைகூப்பி கண்மூடினாள். சூரியனுக்காக ஒற்றை காலில் தவம் செய்யும் சூரியகாந்தியைப் போல என் வாழ்வு என்றும் இவருக்காகவே வாழ்ந்து முடிய வேண்டும். உலகம் இருக்கும் மட்டும் இவரது உயிர் இருக்க வேண்டும் சண்முகா. சத்தியனுக்காக வேண்டினாள் மாதவி. அர்ச்சனை தட்டிலிருந்து எடுத்து ஐயர் கொடுத்த குங்குமத்தை அவளின் நெற்றியில் வைத்தான். வைத்த விரல்களை எடுக்க நிமிடங்கள் ஆனது. திருமாங்கலத்தை வாங்குங்கோ. ஐயர் அவனின் தோளை தட்ட மீண்டும் உயிர்த்தான். கையில் மாங்கல்யத்தை வாங்கி கொண்டு மாதவியின் கழுத்தில் கட்டும் முன் சுற்றிலும் பார்த்தான். அதோ 2 முறை நின்று போன சத்தியனின் திருமணம் 3வது முறையாக ஒரு அழகு பெட்டகத்துடன் நடப்பதைக் கண்டு கண் கலங்கியபடி அவனது அம்மா. சத்தியன் தலையசைத்து தன் தாயை அருகில் அழைத்தான். மாரி கூட்டத்தை விலக்கி கொண்டு சத்தியனின் அருகில் வந்தாள். பின்னோடு பழனியும் வந்தார். சத்தியன் தன் கையில் இருந்த தாலியை தன் அம்மாவின் கையில் கொடுத்து, நீ கும்பிட்டு கொடுமா என்றான். அவளுக்கு கைகள் நடுங்கியது. நானா சாமி என்று மகனிடம் அவள் கேட்க, என் சாமி நீதானம்மா, நீ கும்பிட்டு உன் கையால் கொடு, நான் கட்டுறேன் என்றான். மாறி கண்ணீர் தழும்ப கண்மூடி திருமாங்கல்யத்தை தனது நெற்றியில் வைத்து அத்தனை தெய்வங்களையும் வேண்டிக் கொண்டு மகனிடம் கொடுக்க, சத்தியன் வாங்கி மலர்முகத்தாள் மான்வழியாள் தாமரை தண்டு மேனி அழகி வெள்ளிப் பதுமையாம் மாதவியின் சங்கு கழுத்தில் கட்டினான். சுற்றிலும் இருந்தவர்கள் தூவிய அட்சதை அவர்களை மூழ்க வைத்த பரபரப்பான நிமிடங்கள் கடந்து சத்தியன் நடப்புக்கு வர நிமிடங்கள் ஆனது. பக்கத்தில் தலை தாழ்த்தி நின்றவளை பார்த்தான். கட்டிவிட்டேன், தாலி கட்டிவிட்டேன். என் மாதவி இனி என் மனைவி. இந்த பேரழகு பெட்டகம் என் சொந்தம். கர்வத்தில் கூட கண்ணீர் வருமா என்ன? சத்தியனுக்கு மாதவி மனைவியான கர்வத்தில் கண்ணீர் வந்தது. மனைவியின் தோளில் கை போட்டு தன்னுடன் சேர்த்து கொண்டான். நிமிர்ந்த மாதவியின் கண்ணிலும் கண்ணீர்தான். சில நாள் போராட்டம்தான், ஆனால் பல யுகங்களாக காத்திருந்து கைப்பற்றியது போன்று இருந்தது. ஒட்டி கொண்டாள் தன் கணவனுடன். அங்கிருந்த அத்தனை பேரின் கண்களும் கலங்கியது. பாசச்சிறைக்குள் சிக்கி காதலை மறுத்த ராமனை போராடி மீட்ட புதிய சீதை இந்த மாதவி. புது மனைவியின் கைத்தலம் பற்றி அப்படியே தன் தாய் தந்தையரின் காலில் விழுந்தான் சத்தியன். மாரி மகனை அள்ளி மார்போடு அணைத்து கொண்டாள். அவளின் நீண்ட நாள் விரதத்துக்கு தெய்வம் கொடுத்த வரம். மருமகள் மாதவியை மறுகையால் அணைத்து கொண்டாள். திருமணம் முடிந்து மணமக்கள் சத்தியன் வீடு வந்தனர். விளக்கேற்றி வைத்தாள் மாதவி. பால் பழம் சாப்பிட்டு விட்டு மறு வீட்டுக்காக தாய் வீடு சென்றனர்.
முன்பிருந்த அதே வீடுதான். சீனு வேறு பெரிய வீடாக பார்த்து எல்லோரும் ஒன்றாக இருக்கலாம் என்றதும், எல்லோரும் வாங்க, வந்து 4 நாள் தங்கிட்டு போங்க, வேணான்னு சொல்லலை. நாங்கள் யாரிடமும் நிரந்தரமாக வந்து தங்க விரும்பலை. ஏன்னா என் மற்ற 2 பொண்ணுங்க வீட்டு மனுஷங்களால் உங்களுக்கு எந்த அவமானமும் நேரக்கூடாது. அதனால் எல்லோரும் அவாவா இருக்கிற இடத்துலையே இருந்துடுங்க என்று பிடிவாதமாக மறுத்துவிட்டார் வெங்கடேஷன். சத்யனுக்கும் அவர் சொன்னது நியாயமாகப்பட சீனுவை சமாதானம் செய்து விட்டான். பிறப்பிலிருந்தே ஊறிப்போன ஜாதிய கொள்கைகளிலிருந்து அவ்வளவு சீக்கிரம் வெளிவர முடியாதே. விசாலம்தான் ஆரத்தி சுற்றினாள். அன்று சிறை சென்று தன் மகளை விட்டு விலகி போய்விடு என்று மடிப்பிச்சை கேட்ட அதே கையால் இன்று மருமகனுக்கு ஆராத்தி சுற்றினாள். அதே சிந்தனையோடு நிமிர்ந்தவளை பார்த்து சத்தியன் சிரிக்க விசாலமும் சிரித்து விட்டான். இருவரும் தனியாக சிரிப்பதைக் கண்டு மற்றவர்கள் குழப்பத்துடன் பார்க்க, எனக்கும் மாப்பிள்ளைக்கும் ஒரு கணக்கு இருந்தது, அவர்தான் ஜெயிச்சார் என்றாள் விசாலம். புரியலையடி விசாலம்? வெங்கடேசன் கேட்டார். வேணாம் மாமி என்று சத்தியன் தடுக்க விசாலம் சத்தியனை சிறைக்கு சென்று சந்தித்து மாதவியை திருப்பி தரும்படி கேட்டதை விவரமாக எல்லோருக்கும் கூறினாள். யாரண்டையும் என்னை காட்டி கொடுக்காம, கொடுத்த வாக்கையும் காப்பாற்ற முடியாம, மாதவியையும் மறக்க முடியாம மாப்பிள்ளைப்பட்ட கஷ்டமெல்லாம் என்னால தான். பெத்தவாளை துச்சமாக மதிக்கிற இந்த காலத்தில் எனக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற அவர் எடுத்துண்ட சிரமம்தான் மறுபடியும் என்னை அவரை பார்க்க சிறைக்கு போக சொல்லுச்சு. ஆனால் நான் மறுபடியும் சிறைக்கு போனப்போ அவரண்ட சொல்கிறதுக்கு முன்னாடியே அவர் கொடுத்த வாக்கை மீறமாட்டேன்னு சொல்லிட்டு திரும்ப உள்ளே போயிட்டார். என்ன சொல்கிறதுன்னு புரியாமல் நின்றுட்டேன். அப்புறம் ஆண்டவன் விட்ட வழின்னு வீட்டுக்கும் வந்துட்டேன் என்று விசாலம் சொல்லி முடித்தாள். விசாலத்தின் இந்த ஒப்புதல் வாக்கு மூலம் மீண்டும் சத்தியனின் சிரசில் ஒரு மலர் கிரீடம். வெங்கடேசன் மருமகனின் கையை பற்றி கொண்டு அமைதியாக நின்றார். சத்தியன் புன்னகையுடன் அமர்ந்திருக்க எல்லோரும் அவரவர் வேலையை கவனிக்கச் சென்றனர். மாதவி தோட்டத்துக்கு போனவள் இன்னும் வரவில்லை. சத்தியனின் பார்வை தோட்டத்து வாசலை தொட்டு தொட்டு வந்தது. ஹம்சன் சத்தியனின் பெட்டியை திறந்து சத்தியனுக்கான உடைகளை எடுத்து தோட்டத்து பாத்ரூமில் கொண்டு போய் போட்டுவிட்டு வந்து, அத்திம்பேர், பாத்ரூமில் உங்கள் ட்ரெஸ் இருக்கு, போய் குளிச்சுட்டு வாங்கோ, ரொம்ப கசகசன்னு இருக்கே என்று சொல்ல சத்தியன் சிரிப்புடன் தலையசைத்து விட்டு எழுந்து சென்றான். போகும் வழியில் தோட்டத்து வாசலில் மாதவியை கண்ட சத்தியன் தனது நடையை வேகப்படுத்தி அருகில் சென்றான். நிமிர்ந்தவள் சத்தியனை பார்த்ததும் பதறியவளாக வீட்டுக்குள் ஓடிவிட்டாள். அவனுக்கு ஆத்திரம் வந்தது. என்னாச்சு இவளுக்கு? காலையிலிருந்து விரல் தொட்டா கூட பதறி தவிக்கிறாளே. யோசனையுடன் போய் குளித்து விட்டு வந்தான். இரவு உணவு தயாராக இருந்தது. சத்தியனையும் மாதவியையும் அருகருகே அமர வைத்து பரிமாறினார்கள். மாதவிக்கு உணவே இறங்கவில்லை. சங்கடமாக நெளிந்ததைக் கண்டு, பிடிக்கலன்னு எழுந்துக்கோ மாதவி என்றான் சத்தியன். இல்லை, நீங்கள் சாப்பிடுங்கோ என்று அவன் சாப்பிடும் வரை பக்கத்திலேயே அமர்ந்திருந்தாள். சாப்பிட்டு முடித்த பிறகு மற்றவர்கள் சாப்பிட அமர, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் என்று கூறிவிட்டு சத்தியன் செருப்பை மாட்டிக்கொண்டு வெளியே கிளம்பினான். அவன் திரும்பி வரும்போது வீடே வெறிச்சொன்றிருந்தது. சல்மா மட்டும்தான் இருந்தாள். எங்கம்மா யாரையும் காணோம் என்று சத்தியன் கேட்கவும், ஹம்சனு கலையும் பைக்கில் உங்கள் வீட்டுக்கு தான் போயிருக்காங்கண்ணா. மாமா, மாமி, சீனு, ரிஷி எல்லோரும் மாடிக்கு போய் படுத்துட்டாங்க என்ற சல்மா கிச்சனுக்கு போவது போல திரும்பி, மாதவி ரூமில் இருக்காண்ணா, நானும் மாடிக்கு போகிறேன், கதவை மூடிக்கோங்கோ என்று தகவல் சொல்லிவிட்டு திரும்பி வெளியே சென்றாள். சல்மா சென்றதும் வாசல் கதவை மூடி தாழ் போட்ட சத்தியன் மட்டும் தனியாக ஹாலில் நின்றிருந்தான். நிசப்தத்தை களைத்து கொண்டு அறைக்குள் இருந்த மாதவியின் வளையல் சத்தம் கேட்டது. அவனுக்குள் புதையலை காணப்போகும் சிலிர்ப்பு. அறையை நெருங்கி கதவை திறந்து உள்ளே நுழைந்து சாத்தி தாழிட்டான். ஒற்றை கட்டில் என்பதால் தரையில் புது பாய் விரித்து பூ போட்டு வைத்திருந்தார்கள். பூக்களுக்கு நடுவே பூவையும் அமர்ந்திருந்தாள். அவன் அடிமேல் அடி வைத்து அவளை நெருங்கி பாயில் அமர்ந்தான். இதற்கு முன்பு பல முத்தங்கள் பரிமாறப்பட்டிருந்தாலும் இப்பொழுது யார் முதலில் ஆரம்பிப்பது என்ற தயக்கம் இருவரிடத்திலும். சத்தியன் மாதவியின் கையை எடுத்து தன் மடியில் வைத்தான். வெட்கத்தோடு விலக பார்த்தாள். விரல் தொட்டதற்கே விலக பார்த்தவளை இழுத்து மொத்தமாக தன் மடியில் கிடத்தினான். விடுங்கோ என்று சினுங்கினாள் அவள். உன்னை விடுறதுக்காடி இவ்வளவு போராடி கல்யாணம் பண்ணே ரகசியமாக கேட்டான் சத்தியன். அவள் வெட்கத்தோடு கண்களை மூட சத்தியன் குனிந்தான். உனக்கு பிடிச்ச ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன், நீயா எடுத்துக்கிறியா, நானா தரவா? கிசுகிசுத்தான் அவன். என்ன வாங்கிட்டு வந்திருக்கேள்? மாதவி கண் திறந்து வியப்புடன் கேட்கவும் சத்தியன் தன் கையை விரித்து காட்டினான். ஜருகை பேப்பரில் சுற்றப்பட்ட கிட்காட் சாக்லேட் இருந்தது அவன் கையில். அவள் வெட்கத்தோடு முகத்தை மூடிக்கொள்ள சத்தியன் சாக்லேட்டை பிரித்து பாதியாக உடைத்து தன் வாயில் போட்டுக்கொண்டான். மாதவியை இழுத்து தன் கைகளில் சாய்த்து,
எத்தனை முறை நீ எனக்கு கொடுத்துருப்ப, இப்போ நான் உனக்கு கொடுக்குறேன், வாங்கிக்கோ என்றபடி அவள் வாயோடு தன் வாய் பூட்டி வாயுக்குள் இருந்த சாக்லேட்டை அவளின் வாய்க்கு மாற்றினான். திணறியபடி அவன் கொடுத்ததை வாங்கி கொண்டவள் முரடு என்று செல்லமாக கூறியபடி கடைவாயில் ஒழுகிய சாக்லேட்டை தன் நாவால் நீட்டி துடைத்தாள். அவள் நாக்கை நீட்டி அப்படி துடைத்து விழுங்கியதைக் கண்ட அவனுக்கு ஒரு மாதிரி போதையேற மீண்டும் அவளை இழுத்து தன் மடியில் சாய்த்து உதடுகளை கவ்விக்கொண்டான். இங்கே முத்தம் பரிமாறப்பட்டதா, களவாடப்பட்டதா? இருவருக்குமே புரியவில்லை. தன் மார்பில் தலை வைத்திருந்தவளின் கன்னத்தை வருடியபடி, அந்த பாட்டை மட்டும் ஏன் மாதவி பாடவே மாட்டேங்கிற? ஏக்கமாக கேட்டான் சத்தியன். அவளிடம் அமைதி. விரல்கள் அவனின் மார்பு ரோமத்தை எண்ணிக்கொண்டிருந்தது. ஏன் மாதவி? மீண்டும் கேட்டான் அவன். ஏன்னு உங்களுக்கு தெரியாதா? அது நாம் யாருன்னு நமக்கே காட்டி கொடுத்த பாடல். அதை நாம் மேடையில் அவசியம் பாடணுமா என்று மாதவி கேட்கவும் அவனுக்கு புரிந்தது. இப்போ பாட மாதவி, எனக்கு வேணும் என்று சத்தியன் காதலாக கேட்டான். அவள் அவனை விட்டு எழுந்து சம்மணமிட்டு அமர்ந்து அந்த பாடலின் ராகத்தை மனதுக்குள் கொண்டு வந்தாள். அவன் உருக்களித்து படுத்து தலைக்கு கையை வைத்து முட்டு கொடுத்து தூக்கி நிறுத்தி கொண்டு அவளையே ரசித்து பார்த்தான். கோடி கோடியாக கொட்டினாலும் மதிப்பு பெறாத களைந்த அழகு, காண கிடைக்காத சொர்க்கம் அவன் கையில். சத்தியனுக்காக சத்தியன் மட்டுமே கேட்க அவனையும் அவளையும் கண்டுபிடித்து சொன்ன அந்த பாடலை பாட ஆரம்பித்தாள் மாதவி. சத்தியன் உருண்டு வந்து அவள் மடியில் படுத்து கொண்டான். காற்றில் எந்தன் கீதம் என்று அவளது கானம் அங்கே நிறைய ஆரம்பித்தது. நன்றி, நிறைவடைந்தது. இனி நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு பார்க்கலாமா, கேட்கலாமா? நன்றி.